Okay, so today lesson 6 max for 5 lessons முடிச்சிட்டோம் 6th lesson. ஓகே, இது பாதி நடத்திட்டு இருக்காங்களா, இன்னைக்கு நம்ம ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகேவா, ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ டிவிஷன்னா என்னது, இன்னொரு பேர் என்ன டிவிஷனுக்கு? ஷேரிங் ஈக்குவல். வெரி குட், ஷேரிங் ஈக்குவல் ஆர் ரிப்பீட்டட் சப்ராக்ஷன். கரெக்டாக, மல்டிப்ளிகேஷன் வந்து ரிப்பீட்டட் அடிஷன். ஸோ டிவிஷன் பண்ண பண்ண என்ன நடக்கும், ஒரு நம்பரை வந்து நம்ம டிவைட் பண்ண பண்ண என்ன ஆகும், அந்த நம்பர் கம்மி ஆகிக்கிட்டே போகும். கரெக்டாக, டிவைட் பண்ண 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 கம்மி ஆகிக்கிட்டே போகும். சரியா? ஓகே, ரைட் டிவிஷன் ஃபேக்ட். நீங்கள் எந்த டிவிஷன் மெத்தட் உங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துட்டாங்களா? லாங் டிவிஷன் மெத்தட் பண்ண தெரியல உங்களுக்கு? பண்ண தெரியும். சரி, ஓகே பண்ணிட்டா அது எந்த இது. ஓகே, இங்கே மேலே பாருங்கள், நம்ம கொஞ்சம் ரீகேப் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். 63 டிவைடட் பை 9 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 63ல் 63யை ஓகே ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் 9 டைம்ஸ் 9 வந்து மைனஸ் பண்ணணும். புரியுதாம்மா? ஓகே, அங்கே பாருங்கள் 63 டிவைடட் பை 9 1 2 3 4 5 6 7 7 டைம்ஸ் வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது 63யை வந்து 9 டைம்ஸ் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும்னா ஓகே 7 இதாக கிடைக்கும் உங்களுக்கு. கரெக்டாக, 7 இதாக கிடைக்கும். 7 9s are 63. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், மேலே ரிப்பீட்டட் சப்ராக்ஷனில் 7 டைம்ஸ் வந்து 9 மைனஸ் பண்ணணும். புரியுதாம்மா? பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7ன்னு கிடைக்கும் ஆன்சர். ஓகே, அடுத்தது பாருங்கள், பியில் அதே மாதிரி தான் 56 மைனஸ் 8 எத்தனை தடவை பண்ணியிருக்காங்க, அதான் ஆன்சர். 1 2 3 4 5 6 7 7 டைம்ஸ் பண்ணியிருக்காங்களா? அப்போ ஈக்குவல் டுக்கு அப்புறம் 7 வரும். 56 divided by 8 பண்ணால் என்ன வரும்? 1 2 3 4 5 6 7 7 8s are 56. கரெக்டா? ஆமா. ஸோ 56 டிவைடட் பை என்ன வரும்? 8 8 ஈக்குவல் டு 56 டிவைடட் பை 7 ஈக்குவல் டு 8. அவ்வளோதான். புரிஞ்சிடுச்சாம்மா? அந்த மைனஸ் ஆக்சுவலாக பண்ணுறது வந்து டிவிஷன் பக்கத்தில் வராது, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அந்த மைனஸ் பண்ணுறது வந்து உங்கள் ஆன்சரு. அது எத்தனை தடவை நீங்கள் டிவைட் பண்ணுறீங்கன்றது தான் ரிப்பீட்டட் சப்ராக்ஷனில் போடுறோம். சரியா? ஓகே, 48 மைனஸ் 12 4 டைம் போட்டிருக்காங்க. சி, அதை சொல்லுங்கள், ஈக்குவேஷன் எப்படி வரும்? 20 நிமிஷம். சாதனா நீங்கள் சொல்லுங்கள், எப்படி வரும் ஈக்குவேஷன்? 48 divided by 4 is equal to 3. 12 தான் டிவைட் பண்ணணும். எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் தான் மைனஸ் பண்ணணும். கரெக்டா? மேலே பாருங்கள், 9ஆல் மைனஸ் பண்ணுறாங்க, 9 தான் டிவைட் ஆகும். 8ஆல் பண்ணால் 8 தான் டிவைட் ஆகும். ஸோ 48 டிவைடட் பை என்ன வரும்? 12 is equal to 4. வெரி குட், ஈக்குவல் டு 4. புரிஞ்சிடுச்சா? டி சொல்லு, எழுதிருங்க. அப்படியே எழுதிட்டீங்களா? எழுதிட்டாங்க. டி சொல்லுங்க. டியா 125 divided by 25 equal to 5. சத்தமாக சொல்லு. வெரி குட், 125 divided by 25 equal to 5. வெரி குட். யோசிச்சுக்கோ, பிகாஸ் பக்கத்தில் போட்டுச்சா. ஓகே, வெரி குட். அடுத்தது இ வந்து 39 டிவைடட் பை 13 ஈக்குவல் டு 3. கரெக்டா? ஓகே, அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான்மா. சரியா? எஃப் வந்து என்ன வரும்? 135 டிவைடட் பை 27 ஈக்குவல் டு 5. கரெக்டா? இது எழுதிருவீங்களா? எழுதிருப்பா கடன்னு அழகாக எழுது. ஓகே, டிவைட் த ஃபாலோயிங். சாதனா ஏ சொல்லுங்க. 72 டிவைடட் பை 8 என்ன வரும் ஆன்சரு? 9. வெரி குட், 8 9s are 72. ஓகேவா? கௌஷிக் செகண்ட் சொல்லுங்க. 84 டிவைடட் பை 4 என்ன வரும்? 84 divided by 4. அப்படியே ஒன்றா எழுதுங்க. 4 2s are 4 1s are அப்படி எழுதுறோம். அம்மா, இந்த மாதிரி 2 டபுள் டிஜிட் கொடுத்துருந்தாங்கன்னா பண்ண தெரியுமா? பண்ண தெரியும். எப்படி பண்ணுவீங்க? டிவிஷன்லாம் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் எழுதணும். எப்படி எழுதுவீங்க? மென்டல் மேக்ஸ் மாதிரி. 4 2s are 84 இருக்கா? லெஃப்ட் சைட்லேருந்து வரணும். ஓகேவா? லெஃப்ட் சைட்லேருந்து வரணும். 4 2s are 8. இருங்க ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன் எப்படி பண்ணணும். ஏன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபுல்லாக எழுதி லாங் மெத்தட்லலாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது.
தெரியுதாம்மா ஸ்க்ரீனு? சாதனா ஸ்க்ரீன் தெரியுதாம்மா? சாதனா தெரியுது அங்கிள், ஸ்கிரீன் தெரியுது அங்கிள். ஓகே. இப்படி இருந்ததுன்னா ஓகே எப்படி பண்ணணும்னா 4 இருக்கா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இதை அடித்தா என்ன வரும்? 4 2s are 8, பேலன்ஸ் எதுவுமே இல்லை. இது 4க்கு என்ன வரும்? அப்போ 4 1s are 4, அவ்வளோதான், அப்படின்னா 21. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 80 ஓகே சாரி 92 இருக்கு. அதில் இல்லை, நான் சும்மா சொல்கிறேன் இது எப்படி போடணுன்ட்டு. 92 டிவைடட் பை 2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி போடணும்னா ஓகே 2 4s are 8, 4 வரையும் தானே போகும். 4s are 8, பேலன்ஸ் எவ்வளோ? 1. இந்த 1 இங்கே போட்டுக்கணும். 12 2 6 are 12. அப்பா இப்போ இப்படி கம்மியான நம்பர் இதோட கம்மியான நம்பர் ஃபர்ஸ்ட்ல இருந்தால் அடுத்ததையும் சேர்த்துக்கணும். அப்படி தானே பண்ணுவீங்க டிவிஷனு, அதே மாதிரி தான் இது. சரியா? அதுக்கும் இதுக்கு வித்தியாசம்லாம் கிடையாது. நம்ம அதை கொஞ்சம் சிம்பிளாக பண்ணுறோம். புரிஞ்சிருச்சாம்மா? புரிஞ்சிருச்சு அங்கிள். ஓகே, வெரி குட். ஓகே, இப்போ பாருங்க 84 டிவைடட் பை 4 எப்படி போடணும்? 21 கரெக்டா? 4 2s are 8, 4 1s are 4. அடுத்தது 143 டிவைடட் பை 11, அது போடுங்க பார்ப்போம். ரெண்டு பேரும் எப்படி போடணும்? 1 இருக்கு, 1 வந்து போகாது, வராது. 14 அடுத்த இதையும் சேர்த்துக்கணும். அப்போ 14 சேர்த்துக்கிட்டோன்னா என்ன வரும்? 11 போடு. 11 1s are 11 கரெக்டா? எழுது. 1 போட்டுக்கோ. 11 143டா. வெறும் 1 மட்டும் எடுத்துட்டா 11ல போகுமா? போகாது. 14 எடுத்துக்கணும், அடுத்து ஒரு டிஜிட்டு. ஸோ 11 1s are 11, 14 கரெக்டா? 14ல 1s are தானே போகும், 1 போட்டுக்கோ. 11 1s are 11 சொல்லிட்டே இருந்தேன். 11 1s are 11, பேலன்ஸ் எவ்வளோ? 3 பக்கத்தில் சேர்த்துக்கணும் இதோட. 33 கரெக்டா? 33 என்ன வரும்? 11 3s are 33, அவ்வளோதான். சாதனா புரிஞ்சிருச்சாம்மா? புரிஞ்சிருச்சு அங்கிள். 11 1s are 11, பேலன்ஸ் 3 வரும் 14 இருக்கிறதுனால. அதை 3க்கு பக்கத்தில் போட்டுக்கணும், 33. ஸோ 11 3s are 33. ஸோ இப்போ என்னது? 11 13s are 143 கரெக்டா? டிவிஷனோட ஆப்போசிட் என்னது? மல்டிப்ளிகேஷன் தானே? 13 ஆன்சர். ஓகே, இப்போ ஒன்றா பார்த்துடலாமா? Solve the following word problem in your notebook. Okay. A brick என்னது? ஸ்டோன் தான் கல். brickனா என்னது? ராக், பாறை. எல்லாத்துக்கும் தனித்தனியா பேரு. சாதனா சொல்லுங்க, brickனா என்னது? brickனா செங்கல். வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கல்ல, ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும்ல. ஆமா, அதுதான். சரியா? a brick weighs 3 kg. a mansonனா யாரு? வீடு கட்டுறவங்க கரெக்டா? கொத்தனார் சொல்லுவோம்ல. mason bought some bricks of equal weight. அண்டர்லைன் பண்ணிக்கங்க, ஈக்குவல் வெயிட், எல்லாமே ஈக்குவலா இருக்கும். and found that they weigh 57 kg in all. ஓகேவா? அதாவது ஒரு செங்கல் வந்து 3 kg, மொத்தமா 57 kg இருக்கு. அப்போ எத்தனை செங்கல் இருக்குன்னு கேக்குறாங்க. how many bricks did the mason buy? அப்போ எப்படி என்ன பண்ணணும்? டோட்டல் 57, ஒரு செங்கலும் வந்து 3 kg. ஓகேவா? அப்போ நம்ம வந்து எத்தனை செங்கல்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 3 3 3 3 3 எல்லாம் எத்தனை 3 சேர்ந்தா 57 வரும் கரெக்டா? அப்போ என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்கா டிவிஷன். 57 டிவைடட் பை 3 போட்டா உங்களுக்கு வந்து எவ்வளோ செங்கல்னு தெரிஞ்சிடும். ஈக்குவேஷன் மட்டும் எழுதிக்கங்க. 57 டிவைடட் பை 3 ஈக்குவேஷன் எழுதிக்கங்க. அப்புறமா ஆன்சர் பண்ணி சொல்லணும் எனக்கு. சரியா? ஓகே. ஓகே, பி பாருங்க. 56 fishermen went for fishing in groups of 8. அப்படின்னா என்ன அர்த்தம்? 56 fishermen இருந்தாங்க மொத்தமா. அவங்க 8 குரூப்பா பிரிஞ்சு ஃபிஷ் பிடிக்க போறாங்க. புரிஞ்சிருச்சா? அப்போ ஒரு போட்லையும் எத்தனை பேர் ஏறி இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? 8 8 8 8 சேர்த்தா 56 வரணும். அப்போ 56 டிவைடட் பை 8 கரெக்டா?
டிவிஷன் வேர்ட் ப்ராப்ளத்தில் எப்போவுமே டோட்டல் கொடுப்பாங்க. ஓகேவாம்மா? டோட்டல் கொடுத்துட்டு அதை குரூப்பாக பிரிக்கணும், இல்லை இவ்வளோ இருக்குது, ஒன்று இவ்வளோ, அப்போ எத்தனை இருக்கும், அந்த மாதிரி கேட்பாங்க. மல்டிப்ளிகேஷனில் வந்து எத்தனை இருந்ததுன்னு சொல்லிட்டு மொத்தம் எவ்வளோன்னு கேட்பாங்க. மல்டிப்ளிகேஷனில் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து டோட்டல். டிவிஷனில் வந்து கொஸ்டின்லேயே டோட்டல் இருக்கும். சரியாம்மா? அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் மல்டிப்ளிகேஷனாக டிவிஷனான்ட்டு. ஓகே, சி பாருங்க. ஹவு மெனி வீக்ஸ் ஆர் தேர் இன் 105 days? இது வெரி ஈஸி. ஈக்குவேஷன் என்ன வரும்? 105 daysல எத்தனை வீக்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ ஈக்குவேஷன் என்ன? 105 days இருக்கு, அதில் எத்தனை வீக் வரும்னு கேட்குறாங்க. என்ன பண்ணணும்? Divided by 7. வெரி குட். 105 divided by 7. ஓகே, அடுத்தது a ration dealer. இதே வந்து கொஸ்டினை மாற்றி கேட்டாங்கன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு எப்படி கேட்பாங்க? there are 105 weeks, how many days அப்படின்னு கேட்டாங்கன்னா into 7 வரும். தெரிஞ்சிருச்சாம்மா? இதான் டிஃப்ரென்ஸு. ஓகே ஓகே, அடுத்தது பாருங்க. a ration dealer had 130 kg of rice. ரேஷன் டீலர்னா யாரு? இந்த நம்ம கவர்மெண்ட் விற்கிறாங்கல்ல, ரேஷன் கடைன்னு சொல்லுவாங்கல்ல, ரைஸ் இந்த ஆயில்லாம் விற்பாங்கல்ல, ஃப்ரீயாக கூட கொடுப்பாங்கல்ல ரைஸ்லாம், அதான் இங்க ஃபேர் பிரைஸ் மாதிரி. ஆமாம். ஓகே, a ration dealer had 130 kg of rice. If he distributed 5 kg of rice to each household in his area. அதாவது ரேஷன் டீலர் வந்து 130 kg கையில் வச்சிருக்காரு. அவர் ஒரு வீடாக 5 kg கொடுத்துட்டு போறாரு. புரியுதம்மா? அப்போ அவர் எத்தனை வீட்டுக்கு கொடுத்துருப்பாரு? அப்போ என்ன பண்ணணும்? டிவைடட் பை 5. கரெக்டா? போட்டா எத்தனை வீடுன்னு வந்துடும். அப்புறம் அது ஆன்சர் அப்புறம் 5 மல்டிப்ளை பண்ணா 130 கிடைச்சிடும். வெரி குட். செக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது ஈ பாருங்க. நிதி பாட் 500 ml. இது எல்லாத்துக்குமே இது எழுதணுமா யூனிட்டு? ஆன்சரில் நான் முன்னாடி படித்த மாதிரி தான். சரியா? யூனிட் போடாமல் விட்டுறக்கூடாது. நிதி பாட் 500 ml பாட்டில் ஆஃப் ஸ்குவாஷ் சிரப். ஸ்குவாஷ் சிரப்னா என்னது? சிரப் இந்த ஜூஸ் கலக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா, திக்காக இருக்கும்ல, கலந்து குடிப்போம்ல, அதுதான். டு மேக் அ கிளாஸ் ஆஃப் ஸ்குவாஷ் ஷி யூசஸ் 20 ml ஆஃப் ஸ்குவாஷ் சிரப். அதாவது இது வந்து திக்காக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? தண்ணியை ஊற்றி ஜூஸ் மேக் பண்ணுவாங்க. இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக குடிக்க முடியாது, ரொம்ப இனிப்பாக இருக்கும். சிரப் மாதிரி இருக்கும், அதை ஊற்றிட்டு அப்புறம் நிறைய தண்ணியை ஊற்றி ஜூஸ் மேக் பண்ணுவாங்க. அதுதான். ஓகே, நான் அந்த சிரப்பை குடிச்சிருக்கேன். சரி, ஓகே. இதில் வந்து அவங்க டேரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மீனிங் வந்து இது ஆல்ரெடி டைல்யூட் ஆன ஜூஸ் தான். டு மேக் அ கிளாஸ் ஆஃப் ஸ்குவாஷ், ஓகே, ஷீ யூசஸ் 20 ml ஆஃப் ஸ்குவாஷ் சிரப். ஓகேவா? அதாவது ஒரு கிளாஸுக்கும் 20 ml ஸ்குவாஷ் சிரப் ஊற்றுறாங்க. அப்போது எத்தனை கிளாஸ் அவங்க ஊற்றுவாங்க? இங்கே பாருங்கள், 500 ml டோட்டலாக அவங்க கையில் இருக்குது. 20 ml ஊற்றுறாங்க. அப்போ எத்தனை கிளாஸில் ஊற்றுவாங்க? என்ன ஒரு ஈக்குவேஷன்? 500 divided by 20. வெரி குட். 500 divided by 20. ஓகேவா? இதை லாங் டிவிஷன் மெத்தட்லேயே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரிஞ்சிடுச்சாமா? இதுவரை எழுதிட்டீங்களா ஈக்குவேஷனை? எழுதிட்டாங்க. ஓகே. ஓ, இது ஸ்கூலில் நடத்தும் போதே எழுதிட்டீங்களா? இவன் எழுதவே இல்லை. இன்னும் முடிக்கிற மவன எழுதுங்க, ஏன்டா எழுதல? சரி, ஓகே. சொல்லி கொடுக்கும்போது எழுதணும்ப்பா. ஓகே, அங்கே பாருங்க. அடுத்தது போயிடலாமா? ஈஸி தானே? ஓகே, எக்ஸாம்பிள் 1 பாருங்க. தினேஷ் ஹேஸ் 48 days ஆஃப் சம்மர் ஹாலிடேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்மர் ஹாலிடே வந்து விட்டுருக்காங்க, 48 daysக்கு லீவ் அவனுக்கு ஸ்கூலு. சரியா? he decided to visit his grandparents on every 4th day of his holiday. அதாவது எவ்ரி 4th day வந்து கிராண்ட் பேரண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரணும். புரிஞ்சிருச்சாமா? அதாவது இன்னைக்கு உங்களுக்கு அதான். ஓகே, இன்னைக்கு வந்து லீவ் விடுறாங்க. ஓகேவா? இப்போ சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே அன்னைக்கு கிராண்ட் பேரண்ட் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம். அப்புறம் வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே
சாட்டர்டே அன்னைக்கு போயிட்டு வருவான். எவ்ரி 4th டே வந்து கிராண்ட் பேரண்ட் வீட்டுக்கு போயிட்டு வருவான். கரெக்டா? ஓகே. ஹவு மெனி டைம்ஸ் வில் தினேஷ் விசிட் ஹிஸ் கிராண்ட் பேரண்ட்? ஸோ 45 டேஸ், இந்த 48 டேஸ் தான் அவனுக்கு ஓவராலாக வந்து லீவ் இருக்கு. கரெக்டா? ஸோ அதில் 4th டே போனான்னா என்ன பண்ணணும்? எவ்வளோ தடவை போனான்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? டிவிஷன். கரெக்டா? டிவிஷன் பண்ணால் எத்தனைன்னு தெரிஞ்சிடும். ஸோ 48 டிவைடட் பை 4. ஓகேவா? ஓகே. ஸோ 12 டைம்ஸ் கிடைக்கும். கரெக்டா? 4 12s are 48. ஸோ அவன் வந்து 12 டைம்ஸ் வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பான். மீன் தாத்தா பாட்டி வீட்டுக்கு. புரிஞ்சிடுச்சம்மா? ஓகே. அடுத்தது எக்ஸாம்பிள் 2. மைரா ஆல்சோ ஹேஸ் 48 days ஆஃப் சம்மர் ஹாலிடே. அதே கொஸ்டின் தான் இதுலேயும். மைராக்கும் வந்து 48 டேஸ் லீவ் விடுறாங்க. சின்ஸ் ஹர் கிராண்ட் பேரண்ட் லிவ் far away, she decided to visit them on every 12th day of her holidays. அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. இவன் பக்கத்தில் இருக்கிறதுனால வந்து தினேஷ் வந்து அடிக்கடி போயிட்டு வந்துட்டான். மைராக்கு வந்து அவங்க தாத்தா பாட்டி ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. ஸோ அடிக்கடி போயிட்டு வர முடியாது. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா எவ்ரி 12th டே வந்து போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணுறான். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்? 48 டிவைடட் பை 12. கரெக்டா? ஸோ 4 டைம்ஸ் போயிட்டு வந்திருப்பான். கரெக்டா? ஓகே. எக்ஸாம்பிள் 1 பாருங்க. டிவிஷன் ஃபேக்ட். அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, டிவிஷனோட ஆப்போசிட் என்னது? மல்டிப்ளிகேஷன். ஸோ 48 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 12 அப்படின்னா அதை எப்படி செக் பண்ணலாம்? 12 into 4 ஈக்குவல் டு 48. புரியுதா? புரிஞ்சிடுச்சாமா? ஓகே. கோஷன்ட் இன்டு டிவைசர். எதில் டிவைட் பண்ணுறோமோ அதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து ஓகே எது கிடைக்கும்? டிவைடண்ட் கிடைக்கும். சரியா? ஓகே. நான் அந்த டிவிஷனில் உங்களுக்கு எதுன்னு தெரியுமாம்மா? எது பேருன்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. எந்த நம்பரை நம்ம டிவைட் பண்ணுறோமோ பெரிய நம்பர், அது பேர் என்னது? டிவைடண்ட். ஓகே. எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அது என்னது? டிவைசர். ஆன்சர் கிடைக்கிறது வந்து கோஷன்ட். எக்ஸாக்டாக டிவைட் ஆகலைன்னா நமக்கு ப்ளஸ் ரிமைண்டர் கிடைக்கும். சரியாம்மா? எப்பவுமே பெரிய நம்பர் தான் டிவைடண்ட் ஆகும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து பிரிக்கிறோம், அப்புறம் அதோட பெருசாக எப்படி கிடைக்கும்? ஒரு ஆப்பிளை உனக்கு வந்து டிவைட் பண்ணுறேன், 2 ஆப்பிள் கிடைக்குமா? சரி, அதுதான் நானும் சொல்கிறேன். ஓகே. அடுத்தது பாருங்க. we get 2 multiplication fact and 2 division fact using 3 numbers. fact என்னது? உண்மை. ஒரு விஷயம் கிடைக்கும் நமக்கு. என்னன்னு பாருங்க. 4 12 48. These 4 facts together can be called a fact family. நல்லா பார்த்துக்குங்கம்மா, இது 1 மார்க்கில் வரும். அதாவது என்னென்ன ஃபேக்ட்னு பார்ப்போம். இப்போ நமக்கு 3 நம்பர் கிடச்சிருக்கா? 4 12 48. ஓகேவா? அதை வச்சு மேலே பண்ணியிருக்காங்க பாருங்க. 48 டிவைடால் 4 பண்ணும்போது 12 கிடைக்கும். 12 into 4 பண்ணும்போது 48 கிடைக்கும். 2 மல்டிப்ளிகேஷன் 2 டிவிஷன். இதுதான் 4 ஃபேக்ட். புரிஞ்சிச்சாம்மா? ஆமாம். கீழே பாருங்க. அதே மாதிரி 5 26 13 ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ அது எப்படிலாம் எழுதலாம்? 130 டிவைடட் பை 26 ஈக்குவல் டு 5. 26ம் 5ம் மாற்றிக்கலாம் டிவிஷனில். ஸோ 130 டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 26. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் 5 into 26 26 into 5 ரெண்டுக்குமே 130 தான் கிடைக்கும். புரிஞ்சிடுச்சாம்மா? இது மேபி கொஸ்டினில் வந்து உங்களுக்கு யூசிங் த ஃபேக்ட் வந்து எழுத சொல்லுவாங்க. 4 ஃபேக்ட் எழுதுங்கன்னு சொல்லிட்டு 3 நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் தான் எழுதணும். புரிஞ்சிடுச்சாம்மா? ஓகே. அங்கே பாருங்க. அடுத்த பேஜ் 76. Using this fact we also can check if we have solved a division problem correctly. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஒரு விஷயத்தை டிவைட் பண்ணுறீங்க, ஒரு நம்பரை, அதுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஆன்சர் கரெக்டாக எப்படி செக் பண்ணுவீங்க? அவ்வளோதான். கோஷன்ட்டையும் டிவைடண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டிவைசரையும் பண்ணால் டிவைடண்ட் கிடைச்சிடும். அடிஷன் சப்ட்ராக்ஷன் செக் பண்ணலாம். வெரி குட். அடுத்தது பாருங்க. எக்ஸாம்பிள் 3. யூசிங் மல்டிப்ளிகேஷன் check if the following division statements are correct. 320 divided by 32 10 ஏன்னா 32 into 10 equal to 320 அப்படி செக் பண்ணலாம். கரெக்டா? ஓகே. 801 divided by 89 equal to 8. கரெக்டா?
எப்படி கரெக்ட் செக் பண்ணி பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும் 89 into 8 போட்டு பார்க்கணும் கரெக்டா கரெக்ட் தானம்மா 89 into 8 பண்ணணும் கரெக்ட் தான் 89 into 8 போட்டு பாருங்க எனக்கு ஆன்சர் சொல்லுங்க 89 into 8 எவ்வளவு வருதுன்னு பேஜ் வேஸ்ட் பண்ணக்கூடாது இது நீ ஏற்கனவே நிறைய விட்டு விட்டுறீங்கடா எழுது மரியாதை எனக்கு தெரியும் 89 into 8 ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லுங்க கரெக்ட் தான் என்னது 712 வருது என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல தப்பு எழுதிக்கோங்க ட்ரூ ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ செகண்ட் ஒன் ஃபால்ஸ் எழுது சாதனா போட்டிங்களா எவ்வளவு வந்தது ஆன்சர் இல்ல புக் மார்க்ஸ் ஒரு நிமிஷம் ஓகே போடுங்க இவதான் வேஸ்ட் பண்ணிக்கா என்ன எதுக்கு சொல்லக்கூடாது இவாவா ஓகே எனக்கு தெரியாது எவ்வளோ வேஸ்ட் பண்ணிக்காவ இது என்ன ஓ பிரமிட் 5 plus 3 8 பண்ணிட்டேன் மைனஸ் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா ரைட் சைடு ப்ளஸ் பண்ணனும் லெஃப்ட் சைடு மைனஸ் பண்ணனும் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டேன் என்ன வந்தது ஆன்சர் 712 அப்போ என்னது அது ஃபால்ஸ் தானே அவ்வளோதான் அதை தான் கீழே போட்டிருக்காங்க 32 into 10 வந்து 320 ப்ராப்ளம் இல்லை 89 into 8 வந்து 712 ஓகேவா ஓகே ஓகே கான்செப்ட் செக் 6a இது ஈஸி தான்மா 56 divided by 7 equal to 8 கரெக்டா நமக்கு என்ன சொல்லியிருக்கேன் கோஷன்ட்டையும் டிவைசரையும் நம்ம மாற்றிக்கலாம் கரெக்டா 56 divided by 8 equal to 7 கரெக்டா டிவைசரையும் கோஷன்ட்டையும் நம்ம மாற்றிக்கலாம் அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் என்னது 7 into 8 56 8 into 7 56 புரிஞ்சிருச்சா மல்டிப்ளிகேஷன் நம்ம எதை மாற்றலாம் மல்டிப்ளிகேஷனை வந்து நம்ம பேர் என்னது அதுக்கு பேர் மல்டிப்ளிகண்ட் மல்டிப்ளையரையும் மாற்றிக்கலாம் மல்டிப்ளிகண்டையும் மல்டிப்ளையரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா அது பாருங்க அடுத்தது 104 divided by 13 அதே தான் அதேதான் கரெக்டா 105 divided by 7 அதே தான் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுமா அதில் சரியா ஈஸி தானே டிவிஷனில் வந்து கடைசியில் வர 2 நம்பர் தான் மாறும் பெரிய நம்பரை மாற்றிட போறீங்க பெரிய நம்பர் அங்கேயே தான் இருக்கும் சரியா ஓகே 2 பாருங்க ரைட் த ஃபேக்ட் ஃபேமிலிஸ் ஃபார் ஈச் டிவிஷன்ஸ் ஃபேக்ட் கிவன் பிலோ 3 நம்பர் இருக்கா ஒரு ஃபேக்ட் ஃபேமிலிலையும் 1 அவங்க கொடுத்துட்டாங்க மீதி 3 நீங்கள் எழுதணும் மேலே எழுதியிருக்கா மாதிரி ஈஸி தானே ஆம் 4 சரி ஏக்கு சொல்லுங்க பார்ப்போம் 96 divided by 20 ஒருத்தரா சாதனா நீங்கள் சொல்லுங்க ஏக்கு 96 divided by 24 equal to 4 ரெண்டாவது டிவிஷன் ஃபேக்ட் சொல்லுங்க 1 அவங்க எழுதிட்டாங்க ரெண்டாவது என்ன வரும் ஈஸி தான் சொல்லுங்க டிவிஷன் ஃபேக்ட் செகண்ட் சொல்லுங்க அவ்வளவுதான் ஈஸி தான் 96 divided by 24 equal to 4 சொல்லிட்டாங்க இப்போ இன்னொரு டிவிஷன் ஃபேக்ட் என்ன வரும் டிவிஷன் ஃபேக்ட்ல எதை மாத்தணும் 24 divided by 96 is equal நான் என்ன சொன்னேன் டிவிஷன்ல மேல பாருங்க அப்படியே பெரிய நம்பர் அங்கேயே தான் இருக்கணும் அடுத்து இருக்கிற 2 நம்பர் டிவைசரும் கோஷன்ட்டும் தான் மாறணும் புரியுதாம்மா 24 divided by 96 எப்படி வரும் 96 பெரிய நம்பர்ல ஸோ என்ன பண்ணணும் அடுத்தது சொல்லுங்க என்ன வரும் 96 divided by 4 is equal to 24 வெரி குட் அப்புறம் மல்டிப்ளிகேஷன் சொல்லுங்க 2 ஃபேக்ட் வெரி குட் நீ பண்ணது கரெக்ட் என்ன வரும்
மல்டிப்ளிகேஷன்ல பெரிய நம்பர் ரைட்ல போயிடும், அது மாறாது. பெரிய நம்பர் ரைட். சொல்லுங்க. 24 into 96 is equal to 4. 24 into 96 equal to 4. 24 96 மல்டிப்ளை பண்ணா 4 கிடைக்கும். 24 ஒன்ஸ் ஆரே 4 24 வந்துரும்ல. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. பெரிய நம்பர் டிவிஷன்ல லெஃப்ட்ல இருக்கணும், சரியாமா? மல்டிப்ளிகேஷன்ல ரைட்ல இருக்கணும். இப்போ சொல்லுங்க, மேலே பார்த்து சொல்லுங்க. மல்டிப்ளிகேஷன்ல எப்பவுமே பெரிய நம்பர் தான் ரைட்ல ஒரு ஆன்சரா வரும். அப்புறம் டிவிஷன்ல கம்மி நம்பர் தான். ஆமா, அத வச்சுக்கிட்டே பண்ணலாம். டிவிஷன்ல கம்மி நம்பர் தான் வரும். 4 into 24 is equal to 96. அது சொல்லல. வெரி குட். என்னது 24 into 4 equal to 96. அப்புறம் இன்னொரு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் என்னது? 4 into 24 is equal to 96. புரிஞ்சிடுச்சாமா? ஈஸி தானே? கௌஷிக் சி சொல்லு டக்கு டக்குன்னு. சியா எழுதாம அப்படியே பார்த்து சொல்லு. 448 ஆமா 448 divided by 7 equal to 64. மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட் சொல்லு டக்கு டக்குன்னு. மல்டிப்ளிகேஷன் ஃபேக்ட்ஸ் வந்து 64 into 7 equal to 448. 7 into 64 equal to 4. வெரி குட். புரிஞ்சிடுச்சாமா? மீதிலாம் பண்ணிடுவீங்கல்ல? ஈஸி தானே? ஓகே, வெரி குட் வெரி குட். ஓகே, அடுத்து தேர்ட் பாருங்க. செக் இஃப் த ஃபாலோயிங் டிவிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் யூசிங் மல்டிப்ளிகேஷன். என்ன சொல்றாங்க? செக் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஏ பாருங்க, 77 டிவைடட் பை 11 ஈக்குவல் டு 7. மல்டிப்ளிகேஷன்ல இதை எப்படி செக் பண்ணுவீங்க? ஈக்குவேஷன் சொல்லுங்க. 77. அவ்வளோதானே? ஈஸி தானே? வெரி ஈஸி. அவ்வளோதான். அடுத்தது போங்க, லாங் டிவிஷன். நெக்ஸ்ட் பேஜ். லாங் டிவிஷன் உங்களுக்கு பண்ண தெரியும்ல? ஓகே, அங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. 985 டிவைடட் பை 15. கரெக்டா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 9 செக் பண்ணணும். 9 வந்து 15ஓட சின்ன நம்பர், ஸோ அது மட்டும் பண்ண முடியாது. ஸோ பக்கத்தில் இருக்கிற நம்பரை சேர்த்துக்கணும். 98. ஸோ 15 6 ஆர் 90. இது நீங்கள் ஒரு ஒன்றா பண்ணி தான் பார்க்கணும். 15 6 ஆர் 90 போட்டுருவீங்க. அப்புறம் என்ன பண்ணணும்? 98 90 மைனஸ் பண்ணணும். கரெக்டா? மைனஸ் பண்ணால் 8 கிடைக்கும். அப்புறம் பக்கத்தில் இருக்கிறத கீழே இறக்கணும். கரெக்டா? 5. கரெக்ட் தானம்மா? ஓகே, 85 வரும். ஓகே, 85 வந்து 15 5s ஆர். கரெக்டா? அவங்க ஆக்சுவலாக 0 போட்டுட்டு மேலே 5 போட்டிருக்காங்க. நார்மலாக பண்ணும்போது நம்ம அது 0 போட மாட்டோம், 5 ஸ்ட்ரைட்டாக போட்டுருவோம். கரெக்டா? 15 5s ஆர் 75. அப்போ 85 மைனஸ் 75 என்ன கிடைக்கும்? 10. கரெக்டா? இப்போ கோஷன்ட் என்னது? 65. அவங்க அதில் 60 + 5ன்னு எழுதியிருக்காங்க. நீங்கள் அந்த அளவுக்கு இல்லை, நம்ம நார்மலாக ஸ்ட்ரைட்டாகவே போட்டுருவோம். கரெக்டா? ஸோ 65ன்றது என்னது? கோஷன்ட்டு. ரிமைண்டர் என்னது? ரிமைண்டர் எவ்வளோமா? இது எவ்வளோ? இது ரிமைண்டர் எவ்வளோ கிடைச்சது? 19. ரிமைண்டர் அந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதில் ரிமைண்டர் எவ்வளோ கிடைச்சது? ரிமைண்டர்னா மீதி, டிவைட் பண்ண முடியாது அதுக்கு மேலே. ரிமைண்டர் என்ன கிடைச்சது? கோஷன்ட் வந்து 65 மேலே எழுதுறது. ரிமைண்டர்னா கீழே கடைசியாக கிடைக்கும், அதுக்கு மேலே நம்மளால பண்ண முடியாது. அது என்னது? 0. 10. இந்த இதில் 0 கிடைக்கல பாருங்க, நமக்கு எக்ஸாக்டாக டிவைட் ஆகலை. 15 5s ஆர் 75. பேலன்ஸ் 10 கிடைச்சிருக்கு பாருங்க. 10 அதுக்கு மேலே பண்ண முடியாது, 15ஓட சின்ன நம்பர். கரெக்டா? அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். அதுதான் ரிமைண்டர். ஸோ இந்த டிவிஷனில் எப்படி செக் பண்ணுவீங்க நீங்கள் பண்ணது கரெக்டானு? எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எந்த நம்பரால் டிவைட் பண்ணீங்களோ கோஷன்ட் என்ன கிடைச்சதோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு டிவைடன் கிடைக்கணும். கரெக்டா? இப்போ இந்த இதில் 15 into 65 பண்ணீங்கன்னா 985 கிடைக்கணும். ஆனால் கிடைக்காது, ஏன்னா 10 ரிமைண்டர் இருக்கு. ஸோ என்ன ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 15 into 65 பண்ணிட்டு ப்ளஸ் 10 பண்ணணும். புரியுதாமா? புரியலையா? சரி, ஓகே. உங்களுக்கு ஈஸியானது ஒன்று நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
ஓகே தெரியுதாம்மா ஸ்க்ரீனு? தெரியுது அங்கிள். ஓகே இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு சும்மா ஒரு சின்ன நம்பராக ஒன்று எடுத்து நான் பண்ணுறேன். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 49. சரியா? இதை டிவைட் பண்ணலாமா? எதில் பண்ணலாம்? 4ல் பண்ணலாம். சரியா? எனக்கு ஒரு ஸ்டெப்பாக சொல்லுங்கள். 4 என்ன பண்ணணும்? இது ஃபர்ஸ்ட் பார்க்க 4 1s are 4 கரெக்டா? 4 1 மைனஸ் பண்ணணும். ஜி 0 வந்துருச்சு. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? 9 கீழே இறக்கணுமா? இது வந்து கரெக்ட் தானே? இது கம்மியான நம்பர் 9 இங்கே வந்துருச்சு. இப்போ 4 2s are 8 கரெக்டா? ஆமா 4 3s are 12 வரும். ஸோ அதை நம்ம எழுத முடியாது. 4 ஓகே, இது ரெண்டும் மைனஸ். 9 மைனஸ் 8 எவ்வளோ? 1 1. 4 1 இருக்குது. இதுக்கு மேலே பண்ண முடியுமா? முடியாது. ஸோ ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ இது என்னது? 12ன்றது கோஷன்ட் Q. 1ன்றது என்னது? ரிமைண்டர் கரெக்டா? இப்போ செக் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னா 4 into 12 4 into 12 4 into 12 into G plus 1 plus 1. ஓகே plus 1 சரியாம்மா? ஸோ 4 into 12 எவ்வளோ? 48 plus ரிமைண்டர் 1. ஸோ என்ன கிடைக்கும் ஆன்சர் நமக்கு? 49. ஸோ இதை இங்கே செக் பண்ணிக்கணும். இந்த ஒருக்கு பேர் 49. ஸோ நம்ம பண்ணது கரெக்ட். இப்படி தான் செக் பண்ணணும். கோஷன்ட்டையும் டிவைசரையும் கோஷன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரிமைண்டரை ப்ளஸ் பண்ணணும். இன்கேஸ் ரிமைண்டர் 0 வந்ததுன்னா நமக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆன்சர் கிடச்சிரும். லாஸ்ட் டைமில் நம்ம அப்படி தானே பண்ணணும். இதுவும் பண்ணும்போது இது கிடச்சிரும். ஏன்னா இங்கே ரிமைண்டர் 0 இருக்கும். பட் இப்போ நமக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கல. அதனால இதை ஆட் பண்ணிக்கணும். புரிஞ்சிடுச்சாம்மா? புரிஞ்சிருச்சு அங்கிள். ஓகே வெரி குட். அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. கீழே 15 into 65 + 10 பண்ணியிருக்காங்க. 77ல் கீழே பண்ணியிருக்காங்க பாருங்கள். பண்ணும்போது அவங்களுக்கு 985 கிடைக்கும். ஓகே அடுத்த பேஜ் போயிடலாமா? ஓகே அடுத்தது பாருங்க. எக்ஸாம்பிள் 5 டிவைட் 4584 divided by 12. ஓகே இப்போ என்ன பண்ணணும்? 12 டேபிள்ஸ் 4584 இருக்கா? வெறும் 4 ஃபர்ஸ்ட் எடுக்கணும். 4 12ல் போகுமா? போகாது. ஸோ பக்கத்தில் நம்பரை சேர்க்கணும். 45. ஸோ 45னா என்ன வரும்? 12 3s are 36 12 4s are 48. ஸோ 48 வந்து பெருசாக போயிடுச்சு. அது கிடையாது. ஸோ 12 3s are 36. 36 போட்டால் நமக்கு பேலன்ஸ் 9 கிடைக்கும். கரெக்டா? 9 வந்து 12ல் போகாது. ஸோ 8 கீழே இறக்கணும். 98. ஸோ அப்புறம் வந்து ஒன்றா டேபிள் சொல்லி பார்த்தீங்கன்னா 12 8s are 96 கிடைக்கும். ஸோ 98 minus 96 பேலன்ஸ் 2. 4 கீழே இறக்கணும். ஓகேவா? ஸோ 24 12 2s are 24 0 வந்துடும் ரிமைண்டர். ஸோ இதில் கோஷன்ட் என்னது கிடைச்சது நமக்கு? கோஷன்ட் என்ன கிடைச்சது? 24. கோஷன்ட்மா கோஷன்ட்னா நமக்கு மேலே கிடைச்ச ஆன்சரு. கோஷன்ட்னா மேலே கியூன்னு சொன்னோம்ல 382. 382 கோஷன்ட். ரிமைண்டர் கீழே கடைசியா 0. கரெக்டா? புரிஞ்சிடுச்சா? இதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? செக் பண்ணி பார்க்கணும். ஒரு நிமிஷம் சொல்லுங்க சாதனா. செக் பண்ணணும்னா எதை மல்டிப்ளை பண்ணணும்? 12 into 382. பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கணும்? 4584. வெரி குட். இங்கே வந்து நம்ம ப்ளஸ் பண்ண வேணாம். ஏன்னா ரிமைண்டர் நமக்கு கிடைக்கல. எல்லாம் 0 தான். கரெக்டாக? அதனால ப்ளஸ் பண்ண வேணாம். இன்கேஸ் ரிமைண்டரில் ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா நம்ம அதை ப்ளஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு 4584 கிடைக்கும். கரெக்டா? கரெக்ட்டா? ஓகே வெரி குட். இன்கேஸ் நமக்கு ஸ்கூலில் வந்து கொஸ்டினில் வந்து செக் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணி காட்டணும். டிவைடும் பண்ணணும். அப்புறம் டிவைட் பண்ணி முடிச்சோன்னா மல்டிப்ளை பண்ணி காட்டணும். புரியுதாம்மா? புரியுதா? அடுத்தது பாருங்க 7328 divided by 18. இப்போ இதெல்லாம் நார்மலாக எப்படிமா போடுவீங்க நீங்கள்? 7328 divided by 18 இருக்கு. இது எப்படி பண்ணுவீங்க? ஈஸி மெத்தட் என்னது? ரைட் சைடில் நீங்கள் இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 18 டேபிள்ஸ் எழுதிடணும்.
கரெக்டா? மேம் எப்படி சொல்லி கொடுத்தாங்க? ஏன்னா 18 ones are 18, 18 twos are 36, 36, 18 threes are அப்படின்னு ஒரு தடவையும் சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம். கரெக்டா? ஸோ அதனால என்ன பண்ணிடணும், சிம்பிளானது 1 to 10 வந்து 18 டேபிள்ஸே எழுதிடணும். 18 1s-லேருந்து 18 10s வரையும் எழுதிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த டேபிள்ஸை பார்த்து கடகடன்னு போட்டுடணும். அதான் ரொம்ப ஈஸி, சிம்பிள் மெத்தட். புரிஞ்சிடுச்சாமா? வேற வழி கிடையாது. ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணியிருக்கிறது ஒரு 10 டேபிள்ஸ் வரையும் தான். 11 கூட கொஞ்சம் பண்ணிடலாம், 18லாம் கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? சரி, ஓகே. இதில் பாருங்க, 18 டிவைட் பண்ணிட்டாங்க, 407 கிடைச்சது, ரிமைண்டர் 2. இதை எப்படி செக் பண்ணலாம்? அந்த ஈக்குவேஷன் மட்டும் எனக்கு சொல்லுங்க சாதனா, எப்படி செக் பண்ணலாம்? சொல்லுங்க, ஈக்குவேஷன் சொல்லுங்க, செக் பண்ற ஈக்குவேஷனை. கேக்கல பேசுறது, சொல்லுங்க. ஸ்டெப் 3 ஆகுது. எக்ஸாம்பிள் 6 78ல அவங்க வந்து பண்ணிட்டாங்க. 7328 டிவைடட் பை 18 4047 ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க, கோஷன்ட். அதுக்கப்புறம் 2 ரிமைண்டர் அவங்க பண்ணிட்டாங்க. இதை செக் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க? எப்படி செக் பண்ணுவீங்க? நீங்க பண்ணது கரெக்டா? இப்பதான் நம்ம பார்த்தோம். எப்படி செக் பண்ணுவீங்க சொல்லுங்க. 18 into 407 அதுக்கப்புறம் பண்ணிட்டு 7328 ஆன்சர் கிடைக்காது. ஏன் சொல்லுங்க பாப்போம். ரிமைண்டர் 2 வந்திருக்கு பாருங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்போ, 18 into 407 போட்டுட்டு 7326 தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்புறம் ரிமைண்டரை ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணாதான் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும், 7328. புரியுதாமா? ரிமைண்டர் செக் பண்ணணும். ஓகே, அடுத்தது பாருங்க. எக்ஸாம்பிள் 7. ஓகே, இதுல என்ன சொல்லியிருக்காங்க? பிரிண்டிங் ஒர்க் ஷாப்னா என்னது? இந்த பத்திரிக்கை இதெல்லாம் பிரிண்ட் பண்றாங்கல்ல, அந்த கடை. got an order to print 4407 certificates. சர்டிஃபிகேட்னா அந்த படிச்சிட்டுலாம் தருவாங்கல்ல, படிக்கிறது இல்லை கோர்ஸ் முடிச்சாலாம் கொடுப்பாங்கல்ல, சான்றிதழ். அதான் ஆமாம். இஃப் தே கேன் புட் 26 certificate in one large envelope. envelopeனா கவர். அதாவது 4407 சர்டிஃபிகேட் வந்து அடிக்க சொல்லியிருக்காங்க. அவங்க 4407ஐயும் ஒரே கவரில் போட்டால் ரொம்ப பெருசாக இருக்கும்ல, அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, 26 ஒரு கவருக்குள்ளேயும் போடுறாங்க. ஏன்னா 26க்கு மேலே அந்த கவரில் வைக்க முடியாது. ஓகேவாம்மா? இப்போ ஹவு மெனி envelope will they use to pack all the certificate? 26 வைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும், இதில் டிவைட் பண்ணணும். கரெக்டா? 4407 டோட்டலு 26 வந்து 26 ஸ்மால் பேக்கெட்ல வைக்கிறாங்க. அப்போ டிவைட் பண்ணணும். கரெக்டா? வைக்கிறாங்க. வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கரெக்டாக என்வலப்பில் வந்து முடியலை. 169 என்வலப் வச்சதுக்கு அப்புறம் பேலன்ஸ் 13 மட்டும்தான் இருக்கு. புரிஞ்சிருச்சாமா? அதான் ரிமைண்டர். புரிஞ்சிருச்சா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்ககிட்ட 10 ஆப்பிள்ஸ் இருக்கு. சரியாமா? அங்கே புக்கை பார்க்காதீங்க, நான் நார்மலாக கேட்குறேன். 10 ஆப்பிள்ஸ் இருக்கு. ஓகே, அதை வந்து 2 கவருக்குள்ளே வைக்க சொல்கிறேன் நான். சரியா? ஆனால் அந்த கவரில் உன்னால் 4 ஆப்பிள்ஸ் தான் வைக்க முடியும். ஓகே, 2 கவர் இருக்கு உங்ககிட்ட. சரியா? இல்லை, நான் இப்படி சொல்கிறேன், இதுக்கேற்ற மாதிரி உங்ககிட்ட நிறைய கவர் இருக்கு. ஓகே, ஒரு கவர்லேயும் 4 ஆப்பிள் வைக்க சொல்கிறேன். அப்போ எத்தனை கவரில் நீங்கள் ஆப்பிள் வைப்பீங்க? உங்ககிட்ட 10 ஆப்பிள்ஸ் இருக்கு. ஆப்பிள்ஸ் இருக்கு, கவர் நிறைய இருக்கு. ஒரு கவர்லையும் 4 ஆப்பிளா வைக்கணும்னு சொல்றேன். அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? எத்தனை கவர்ல வைப்பீங்க? சொல்லுங்க, கரெக்டா ட்ரை பண்ணுங்க.
10 ஆப்பிள்ஸ் இருக்குமா உங்ககிட்ட கையில், உங்கள் கையில் 10 ஆப்பிள்ஸ் இருக்குது. ஓகே, கவர் நிறைய இருக்குது முன்னாடி. ஓகே, ஒரு கவர்லையும் நீ 4 ஆப்பிள் தான் வைக்க முடியும், 4 ஆப்பிள் தான் வைக்கணும். ஓகே, அப்போது எத்தனை கவரில் உன்னால் ஆப்பிள் வைக்க முடியும்? டூ கவர்ஸில் வைப்பீங்க கரெக்டா? ஃபர்ஸ்ட் இதில் 4 போடுவீங்க, ரெண்டாவது இதில் 4 போடுவீங்க, 2 கவர் ஃபுல் ஆகிடும் கரெக்டா? 4 4. ஓகே, உங்கள் கையில் பேலன்ஸ் எத்தனை ஆப்பிள் இருக்கும்? 2 கரெக்டா? அதுதான் ரிமைண்டர். ஏன்னா அடுத்ததில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு 4 ஆப்பிள் வேணும், ஆனால் 4 இல்லை, மீதி 2 தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சிருவீங்க. ஸோ 2, அதாவது 10 டிவைடட் பை 4 என்ன வரும்? 2. அப்புறம் 2 ரிமைண்டர். அது மாதிரி தான் இது பெரிய நம்பர், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். புரிஞ்சிருச்சா? 4407 சர்டிஃபிகேட் இருக்கு. அவங்க 26 என்வலப்புக்குள்ளே வைக்கிறாங்க. நீங்கள் கவரில் ஆப்பிள் வச்சா மாதிரி அப்படியே வச்சுட்டு போனாங்கன்னா 169 கவருக்குள்ளே அவங்களால வைக்க முடியும். 169 கவர் முடிச்சதுக்கப்புறம் அவங்க கையில் 13 சர்டிஃபிகேட்ஸ் தான் இருக்கும். ஸோ அடுத்த என்வலப்பில் வைக்க மாட்டாங்க. புரிஞ்சிருச்சா? இப்போ இதை செக் பண்ணணும்னா எப்படி செக் பண்ணலாம்? எனக்கு ஈக்குவேஷன் சொல்லுங்க, எப்படி செக் பண்ணலாம் இதை? கரெக்டா நம்ம பண்ணது கரெக்டானு? 26 into 169. அப்புறம் ரிமைண்டர் இருக்கு 26 into 169. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் என்னது? ரிமைண்டர் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். 26 into 169 plus 13. அப்போ உனக்கு 4407 கிடைச்சிரும். புரியுதாமா? புரிஞ்சுச்சடா? ஓகே, அவ்வளோதான். கான்செப்ட் செக் 6B பாருங்க. அவ்வளோதான், முடிய போகுது. நம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். அங்கிள் ஒரு நிமிஷம் அங்கிள். பிரேக் எடுத்துங்க. ஓகே, கான்செப்ட் செக் 6B. இது நீங்களே பண்ணிடுவீங்கல்ல? ஃபஸ்ட்டு எல்லாமே டைரக்ட் டிவிஷன் தான். நீங்கள் போட்டு பார்த்து தான் ஆன்சர் எழுதணும், வேறு வழி இல்லை. ஓகே, உங்கள் ப்ராக்டிஸ்க்காக அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது எல்லாமே நீங்கள் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. எனக்கு பண்ணி ஆன்சர் எழுதி அனுப்பணும். சரியா? நோட்டில், கிளாஸ் ஒர்க்கில். இப்போ மேம் எப்படி கிளாஸ் ஒர்க்கில் எழுத சொன்னாங்களா? எப்படி இதெல்லாம் கான்செப்ட் எடுக்கலாம்? இது வரைக்கும் இன்னும் நடத்தலாம் மேம். சரி, ஓகே. நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெஸ்ட்டு கிளாஸ் ஒர்க்கில் எழுதிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் ஹோம் ஒர்க்னு வந்து நம்ம கிளாஸ் ரூமில் போட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிடலாம் உடனே. கரெக்டா? ஸோ பெட்டர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போயிடலாம். நீங்கள் வந்து கிளாஸ் ஒர்க் உங்களுக்கு நோட்டு கொடுத்துட்டாங்கல்ல, கான்செப்ட் செக் 6Bன்னு போட்டு இதெல்லாம் பண்ணுங்கள். ஓகே, சைடில் ஒர்க் அவுட் பண்ணி காட்டணும் ஆன்சரை. தெரியும்ல? சைடில் உங்களுக்கு மேக்ஸில் இருக்கும்ல, அதை பண்ணி காட்டுங்க. ஓகே, அடுத்தது சால்வ். எப்படி இது உங்களுக்கு கொடுப்பாங்க. கான்செப்ட் செக் 6A எங்கே இருக்குது? ஓ, மேலே இருக்கா? ஓகே, அதுலேருந்தே பண்ணிவிடுங்க. அப்போது கான்செப்ட் செக் 6A இருக்குல்ல, அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 6B பண்ணணும். லைனாக பண்ணுங்கள். சரியா? உங்களுக்கும் ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, சால்வ் த ஃபாலோயிங் வேர்ட் ப்ராப்ளம். சித்ரா இஸ் ரீடிங் அ புக் விச் ஹேஸ் 525 பேஜஸ். ஒரு புக்கில் எத்தனை பேஜஸ் இருக்குது டோட்டலாக? 525 பேஜஸ் இருக்குது. ஷி வாண்ட்ஸ் டு ஃபினிஷ் இட் இன் 15 days. ஒரே நாளில் படித்து முடிக்க முடியுமா? ஸோ அவங்க அதனால் 15 days படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அப்போது ஒரு நாளும் அவங்க எத்தனை பேஜ் படிக்கணும்? ஹவு மெனி பேஜஸ் ஷுட் ஷி ரீட் எவ்ரி டே டு ஃபினிஷ் த புக் இன் டைம்? ஒரு நாளைக்கு எத்தனை பேஜ் படித்தா 15 days அவங்க முடிப்பாங்க 525? அப்போ என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். ஏன்னா 525ன்றது டோட்டலு. மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணி நீ புக்கெல்லாம் பெருசாக்க முடியாது. புரிஞ்சிருச்சா? புக்கில் 525 பேஜஸ் தான். ஸோ 525 டிவைடட் பை 15. சரியாம்மா? ஓகே, அடுத்தது. In a school's auditorium 1092 students were seated in rows. ஓகேவா? இப்போ ஸ்கூல்லலாம் உங்களுக்கு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு என்ன பண்ணுவீங்க? ரோவாக உட்காருவீங்களா? மொத்தமாக எத்தனை பேர் உட்காந்துருக்காங்க? 1092 ஸ்டூடெண்ட்ஸ். மொத்தமாக அவ்வளோ பேர் தான் இருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள். ஈச் ரோவில் வந்து ஒரு ரோலையும் 26 சேர் இருக்குது. ஓகேவா? புரியுதாம்மா? 26 சேர் இருக்குது. அப்போது எத்தனை ரோ வந்து நீ வந்து சேர் போடணும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? 1092 டோட்டல் 26 26 26 26 26 அதே மாதிரி போட்டுட்டு போகணும். அப்போ என்ன பண்ணணும்? இதில் டிவிஷன்
1092 டிவைடட் பை 26 போட்டால் நமக்கு எத்தனை ரோ ஆஃப் சேர் போடணும்னு வந்து தெரிஞ்சிடும். கரெக்டா? ஓகே, சி பாருங்க. A housing society has a budget of rupees 8525. ஓகே, பட்ஜெட்னா காசு ஒதுக்கி இருக்காங்க. ஓகே, எதுக்கு? டு பிளான்ட் மோர் ட்ரீஸ் இன் த சொசைட்டி. அதாவது அவங்க ஏரியாவில் நிறைய மரக்கன்று நடுறதுக்கு இவ்வளோ காசு ஒதுக்கி இருக்காங்க. கரெக்டா? ஏன்னா மரக்கன்று வாங்குறதுக்கு காசு வேணும், அப்புறம் அதை நடுறவங்களுக்கு வந்து காசு கொடுக்கணும். அதுக்காக rupees 8525 வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு பிளான்ட்டும் நடுறதுக்கு அவங்களுக்கு 55 rupees ஆகுது ஈச் பிளான்ட். ஓகே, ஒரு பிளான்ட் வந்து 55 rupees. அப்போ எத்தனை பிளான்ட் வந்து அவங்க வாங்கியிருப்பாங்க, எத்தனை பிளான்ட் வாங்க முடியும்? how many new plants can be bought? அப்போ என்ன பண்ணணும்? டிவிஷன். இதை சின்ன நம்பர்ல கூட பாருமா, ஒன்றும் கிடையாது. உங்ககிட்ட 10 rupees இருக்கு, சரியா? 5 rupees 5 ஸ்டார் இருக்கு சாக்லேட்டு. எத்தனை சாக்லேட் வாங்க முடியும் உன்னால? 5 சாக்லேட். உங்ககிட்ட 10 rupees இருக்கு, 5 rupees சாக்லேட்டு. எத்தனை சாக்லேட் வாங்க முடியும்? 2 சாக்லேட்ஸ். புரிஞ்சிருச்சா? எப்படி? 10 divided by 5 equal to 2. அவ்வளோதான். இதுவே சாக்லேட் 2 rupees இருந்தா 5 வாங்க முடியும். 10 divided by 2 equal to 5. அதே மாதிரி தான் இங்கே அவங்கள்ட்ட 8525 rupees இருக்கு. பிளான்ட் வந்து ஒரு பிளான்ட் வந்து 55 rupees. அப்போ எத்தனை பிளான்ட் வாங்க முடியும்? 8525 divided by 55. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்க. இந்த மேங்கோ ஃபேர்னா ஒன்றும் இல்லை, மாம்பழம் நிறைய வகையான மாம்பழத்தெல்லாம் வச்சு விற்பாங்க அந்த டைமில், சீசனில். இருக்கு. ஒரு கடையில் போனோன்னா உனக்கு எல்லா மாம்பழமும் கிடைக்காதுல்லடா. டேய், கிளிமூக்கு மாம்பழம் இப்படி இருக்கும், கிளிமூக்கு மாதிரி, பங்கனப்பள்ளி, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, நிறைய டைப் இருக்குது மேங்கோலேயே. ஒன்று ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்தது 36 varieties of mangoes were displayed per. 36 மேங்கோலேயே 36 varieties இருக்கு. புரியுதா? ஓகே, if each variety had the same number of mangoes displayed, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வெரைட்டிலையும் நம்பர் ஆஃப் மேங்கோ சேமாக தான் இருக்குது. அதாவது 10 10 10 இல்லை 20 20 20 அந்த மாதிரி வைக்கிறாங்க. 36 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. மொத்தமாக வந்து எவ்வளோ இருக்குது? 2952 மேங்கோஸ் டிஸ்பிளேட் இன் ஆல். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, டிஸ்பிளேட் இன் ஆல். அதாவது மொத்தமாக 2952 மேங்கோஸ் இருக்குது. அதில் 36 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அப்போ ஒரு வெரைட்டிலையும் எவ்வளோ மேங்கோ இருக்குன்னு கேட்குறாங்க. how many mangoes were displayed for each variety? அப்போ என்ன பண்ணணும்? டிவைட் தான். புரியுதாம்மா? டோட்டலாக ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, ஸோ டிவைட் தான் பண்ணணும். ஓகே, அப்போ நம்ம டிவைட் பண்ணால் ஒரு வெரைட்டிலையும் எத்தனை மாம்பழம் வச்சுருந்தாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். புரியுதா? ஓகே, அடுத்தது பாருங்க. இதுவரையே நம்ம வந்து டைரக்டாக டிவிஷன் மட்டும் பார்த்தோம். இப்போது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிவிஷன் பார்க்க போகிறோம். அதாவது டிவிஷனில் எந்தெந்த ஃபேக்ட்லாம் நடக்கும் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு? 4 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. கரெக்டா? இப்போ ஒன்றா பார்க்க போகிறோம். என்னம்மா? ஆமாம், உங்களுக்கு அட்வான்ஸாக வரும், இவங்களுக்கு பேசிக்கானது வரும். உங்களுக்கு இந்த அடிட்டிவ் அதெல்லாம் இருக்குல்ல, இவங்களுக்கு அந்த மாதிரி வராது. நார்மலாக, அதாவது எந்த நம்பரையும் டிவைடட் பை 1 பண்ணால் அதே நம்பர் கிடைக்கும். 0வை எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் 0 கிடைக்கும். பேசிக்கானது மட்டும் வரும். உங்களை மாதிரி காம்படிட்டிவ் அதெல்லாம் அடுத்த வருஷம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ராப்பர்ட்டிஸ். வெரி குட். ஓகே, 4 ப்ராப்பர்ட்டி பாருமா. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னது? when a number is divided by 1, quotient வந்து என்ன கிடைக்கும் நமக்கு? எந்த நம்பரையுமே 1ஆல டிவைட் பண்ண ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? சேம் நம்பர் தான். கரெக்ட் தானே? அதை தான் சொல்லியிருக்காங்க. the quotient is the number itself. quotientனா என்னது? ஆன்சர் தானே? quotient வந்து நம்பர் itself or சேம் நம்பர். அவ்வளோதான். சரியா? இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது, when a number is divided by itselfனா என்னது? ஒரு நம்பரை அதே நம்பரால டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 5. 10 divided by 10 என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும்.
கரெக்டா? இது புரிஞ்சிடுச்சா ரெண்டுமே ப்ராப்பர்ட்டி? இப்போ மூணாவது ப்ராப்பர்ட்டி when 0 டேய் ஒருத்தன்டா அங்க இருக்குப்பா. okay 0 is divided by a number the quotient is 0 கரெக்டா? ஜீரோன்ற நம்பரை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். ஏன்னா ஒண்ணுமே இல்லை. அங்க நீங்க எதை டிவைட் பண்ணுவீங்க? கட் பண்ண முடியுமா உங்களால? ஒரு ஆப்பிள் இருந்தா கட் பண்ணலாம். ஒண்ணுமே இல்லை, அதை டிவைட் பண்ணுங்கன்னா என்ன பண்ண முடியும்? 0 தான் கிடைக்கும். கரெக்டா? ஓகே, அதே மாதிரி இன்னொன்னு பாருங்க. we cannot divide a number by 0. அதாவது டினாமினேட்டர்ல 0 வரவே கூடாது. ஏன்னு சொல்லவா? இப்போ 10 divided by 5 கரெக்டா? ஓகே, இப்போ 10 ஆப்பிள்ஸ் இருக்கு. அதை 5ஆ டிவைட் பண்ண சொல்றேன். ஏன்னா 5 பேர் இருக்காங்க, 5 பேருக்கு கொடுக்க சொல்றேன். அப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 5ஆல டிவைட் பண்ணி. 10 ஆப்பிள்ஸ் இருக்கு, 5 பேர் இருக்கீங்க, 5ஆல டிவைட் பண்ணுங்கன்னு சொல்றேன் கௌஷிக். அப்போ ஒரு ஆளுக்கு எத்தனை கொடுப்பீங்க? 10 apples இருக்கு. 5 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு ஆளுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 5 numbers. ம் என்னடா ஈஸி தான்டா. 2 ரெண்டு ரெண்டா கொடுப்பீங்க கரெக்டா? 2 2 2 2 கொடுத்தீங்கன்னா 10 ஆயிடும். கரெக்டா? இப்போ ஒரு நம்பர் இருக்கு. ஓகே, அந்த நம்பரை 0 ஆக்க சொல்றேன் டிவைட் பண்ணி. உங்ககிட்ட அதே 10 ஆப்பிள் இருக்கு. 10 ஆப்பிளை நீங்க டிவைட் பண்ணா 0 ஆயிடணும். எப்படி டிவைட் பண்ணுவீங்க? பண்ண முடியுமா? அந்த 10 ஆப்பிளையும் ஒண்ணுமே இல்லாம பண்ணணும்ன்றாங்க. நீங்க எவ்வளவு குட்டி 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 குட்டியான இருக்கனாலும் என்ன பண்ணாலும் அந்த ஆப்பிள் அங்க இருக்க தானே செய்யும். 0வா ஆக்கவே முடியாது. கரெக்டா? ஸோ டினாமினேட்டர்ல 0 வரவே வராது. நியூமரேட்டர்ல வரலாம். நியூமரேட்டர்ல வந்தா ஆன்சர் 0 வரும். ஆனா டினாமினேட்டர்னா என்னது? ஒரு நம்பர் டிவைடட் பைன்னு போடுறோம் பாருங்க, அதுல 0 போடவே கூடாது. we cannot divide a number by 0. அப்படி இருந்துருச்சுன்னா ஆன்சர் என்னன்னா இன்ஃபினிட்டி ஆர் இன்ஃபைனைட்னு சொல்லுவாங்க. அதுக்கு வேல்யூவே கிடையாது. பெரிய நம்பர்ஸ் வேல்யூவே கிடையாது. சரியா? அவ்வளவுதான். ஓகே, புரிஞ்சிச்சம்மா? நாலு திரும்ப ஒரு தடவை சொல்லிடவா? ஒரு நம்பரை 1ஆல டிவைட் பண்ணா ஆன்சர் அதே நம்பர் தான் கிடைக்கும். ஒரு நம்பரை அதே நம்பரால டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் 1 கிடைக்கும். ஓகே, 0வை எந்த நம்பரால டிவைட் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். ஏன்னா ஒண்ணுமே இல்லை. அதை 10 பேருக்கு டிவைட் பண்ணி கொடுங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க கையில ஆப்பிளே இல்லை, கையில ஒண்ணுமே இல்லை, 10 பேருக்கு ஆப்பிளை டிவைட் பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்றேன். என்ன பண்ணுவேன்? ஒண்ணுமே இல்லை, 0 தான் வர ஆன்சர். யாருக்கும் கிடைக்காது எதுவுமே. கரெக்டா? அதே மாதிரி ஒரு நம்பரை 0வால டிவைட் பண்ண முடியாது. ஓகே ஓகே, எக்ஸாம்பிள் 8 பாருங்க. இஃப் தேர் ஆர் 1200 children and each child sit on one seat. அதாவது ஒரு சைல்டும் ஒரு சீட்ல உட்காருதுங்க. ஓகே, அப்போ எத்தனை சீட் இருக்கும்? மொத்தம் 1200 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. ஈஸி. ஒரு குழந்தைங்களும் ஒரு சீட்ல உட்காருதுங்க. அப்போ எத்தனை சீட்ல உட்காருங்க? கரெக்ட் தானேம்மா? 1200 தானே. இப்போ இது எந்த ப்ராப்பர்ட்டி? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. any number divided கரெக்டா? by 1. ஏன்னா 1200 divided by 1 அதே நம்பர் கிடைக்கும். கரெக்டா? ஓகே, அடுத்தது பாருங்க. there were 325 pizzas to be packed in 325 pizza boxes. புரிஞ்சிடுச்சாமா? அதாவது 325 பீஸா இருக்கு. ஓகேவா? அத வந்து 325 பாக்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே, அதுல பேக் பண்ண சொல்றாங்க. அப்போ ஒரு பாக்ஸ்ல எத்தனை போடுவாங்க? சொல்றா. 1 தான். புரியுதாமா? இப்போ உங்ககிட்ட 10 ஆப்பிள்ஸ் இருக்கு, 10 பாக்ஸ் இருக்கு. ஒரு ஆப்பிள்ல எத்தனை போடு? ஒரு பாக்ஸ்ல எத்தனை போடு? ஒன்னு போடுவேன். அதே மாதிரி தான். அப்போ இதுல எந்த ப்ராப்பர்ட்டி வருது? செகண்ட். அதாவது ஒரு நம்பரை அதோட நம்பராலே டிவைட் பண்ணனும்னா நமக்கு ஆன்சர் 1 கிடைக்கும். புரிஞ்சிருச்சா? அடுத்தது வந்து எக்ஸாம்பிள் 8. 0 divided by 218 என்ன கிடைக்கும் ஆன்சர்? நியூமரேட்டர்ல நமக்கு 0 கிடைக்கலாம், பிரச்சனை கிடையாது.
ஓகேவா? அதில் 0 தான் ஒரு ஆன்சர். கரெக்டா? ஓகே, எக்ஸாம்பிள் 11 பாருங்க. 218 டிவைடட் பை 0 பண்ணலாமா? பண்ண முடியாது. 218 உங்களால 0 ஆக்க முடியுமா? முடியாது. ஸோ எக்ஸாம்பிள் 11ல ஆன்சர் என்ன போடணும்? there is no quotient in this sum. பண்ண முடியாது. இன்ஃபினைட்னு எழுதலாம், ஆனால் உங்களுக்கு அந்த வேர்டு கொடுக்கல, அதனால விட்டுருங்க. என்ன சொல்லணும்னா we cannot divide 218 into 0 parts. அதாவது 218 ஆப்பிள்ஸோ இல்லை 218 ஏதோ ஒன்று இருக்குது உங்ககிட்ட, அதை கட் பண்ணி டிவைட் பண்ணி 0 ஆக்க முடியுமா உங்களால்? ஒன்றுமே இல்லாமல் ஆக்க முடியுமா? முடியாது. ஸோ அதுக்கு ஆன்சர் கிடையாது. ஸோ நோ கோஷன்ட். ஓகே, எக்ஸாம்பிள் 12 பாருங்க. 45643 by 10 by 100 by 1000 டிவைட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ன கிடைக்கும்? ஈஸி தான். இப்போ பாருங்க, ஒன்று பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து 10ஆல் பண்ணுறாங்க. கரெக்டா? 10ஆல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 4564. ஓகே, அதாவது 10 4s are 45. லாங் டிவிஷன் மெத்தட்லேயே பண்ணுங்க. கரெக்டா? அப்படி தானே பண்ணுவீங்க? 10 4s are கரெக்ட் தானடா? 10 4s are 45. 45 கீழே போடுவீங்க, அப்புறம் 6 10 5s are அப்படி தானே போடுவீங்க. இதில் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 45643ல ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? ஒன்ஸில் வந்து எப்போவுமே டென்ஸில் என்ன முடியும்? 10 டேபிள்ஸில் 0ன்னு தான் முடியும். அதில் ஏதாவது ஒரு நம்பர் வந்துருந்ததுன்னா அது என்ன அர்த்தம்? கடைசியாக ரிமைண்டராக வந்துடும் நமக்கு. கரெக்டா? ஸோ 45643ல ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 3. ஓகே, அதே மாதிரி 100ல பண்ணால் எது ரிமைண்டராக கிடைக்கும்? 43 கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது 1000 பண்ணால் என்ன கிடைக்கும்? லாஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஆமாம், 1000 பண்ணால் என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 3 டிஜிட் கிடைக்கும் நமக்கு. 643 ரிமைண்டராக கிடைக்கும். கரெக்டா? அவ்வளோதான். இதை தான் கேட்குறாங்க. இப்போ மென்டல் மேக்ஸில் ஒன்று சொல்லுங்க. சாதனா ஏ சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே எழுதுங்க. 3856 டிவைடட் பை 3856 ஆன்சர் என்னது? 1. வெரி குட். கௌஷிக் பி சொல்லுங்க ஆன்சர். 43946 டிவைடட் பை 1. ப்ராப்பர்ட்டி, செகண்ட் ப்ராப்பர்ட்டி. இல்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ம் 4394. சேம் நம்பர். எந்த நம்பரையும் அதால டிவைட் பை 1 பண்ணா அதே தான் கிடைக்கும். சாதனா சி சொல்லுங்க. 0 டிவைடட் பை 3862. சொல்லுங்க. புரியல. இல்ல, ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம அந்த அதாவது நியூமரேட்டர்ல 0 வரலாம், டினாமினேட்டர்ல தான் 0 வரக்கூடாது. முதல்ல எழுதுற நம்பர்ல 0 வரலாம். 0 முதல்ல எழுதுறதுல 0 வந்தா 0 தான். கௌஷிக் டி என்னது? நமக்கு வந்து 3862 டிவைடட் பை 0 தான் வரக்கூடாது. புரியுதா? இதுல 0 டிவைடட் பை 3862 வரலாம். கௌஷிக் டி சொல்லுங்க. கோஷன்ட் என்ன, ரிமைண்டர் என்ன? டக்குன்னு சொல்லு. 90986. கோஷன்ட் என்ன வரும்? ரிமைண்டர் என்ன வரும்? ஈஸி தான். டிவைடட் பை 10. வந்து 909098. கோஷன்ட் வெரி குட். கோஷன்ட் வந்து 9098. ரிமைண்டர் டென்ஸ்னா ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் பார்க்கணும். ஒரு 0 தானே இருக்கு, ஒரு பிளேஸ் 6, அவ்வளோதான். புரிஞ்சிச்சாமா? கோஷன்ட் வந்து 9098, அதோட நிறுத்திடணும். டென்ஸுக்கு வந்து லாஸ்ட் ஒரு 0 தானே இருக்கு, ஒரு வேல்யூ மட்டும் பார்க்கணும், அது மட்டும் ரிமைண்டருக்கு போயிடும். இப்போ என்னது ஆன்சர்? 9098 கோஷன்ட், ரிமைண்டர் 6. ஓகேவா? இ சொல்லுங்க. இ ஃபார் எலிஃபென்ட் சொல்லுங்க. டிவைடட் பை 100. அப்போ என்ன வரும்? 2 டிஜிட் இருக்கு, 2 0 இருக்கு. அப்போ 2 டிஜிட் ரிமைண்டருக்கு எடுத்துட்டு போகணும். அப்போ கோஷன்ட் என்ன வரும்? சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. கோஷன்ட் என்ன வரும்? ட்ரை பண்ணுங்க. என்னம்மா? 6.
63846. 638 கோஷன்ட் ரிமைண்டர் 46 கரெக்டா? ஓகே எஃப் சொல்லுங்க. இவன் எழுதிட்டான். எஃப் சொல்லுங்க என்ன வரும்? 3 0 இருக்கு. அப்ப 3 டிஜிட் ரிமைண்டர்ல எழுதணும். 8 quotient 143 remainder. கோஷன்ட் என்னது? சொல்லுங்க கோஷன்ட் என்ன வரும்? ஈஸி தான், நீங்க சொன்னது கரெக்டா தான். சொல்லுங்க கோஷன்ட் ஃபர்ஸ்ட் எழுதணும், அப்புறம் ரிமைண்டர் எழுதணும். 38 ரிமைண்டர் வந்து 143. 3 0 இருந்தா 1s 10s 100 3 வேல்யூ ரிமைண்டர் எழுதிடணும். அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அது கோஷன்ட்ல எழுதிடணும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். புரியுதாமா? புரியுதாங்க. ஓகே அவ்வளவுதான். இங்க பாருங்க, இல்லாட்டி நான் இன்னொரு ஈஸி மெத்தட் சொல்றேன் இதுக்கு. இங்க பாருங்க, இப்போ ஒரு நம்பர் இருக்கு 38423. ஓகே ஓகே ஒரு நம்பர் இருக்கு சரியா? இப்போ பாருங்க டிவைடட் பை 10. அடுத்தது வந்து 38423 டிவைடட் பை 100. அடுத்தது அதே தான் 38423 டிவைடட் பை 1000. ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. ஒரு 0 இருக்கா? அப்போ அந்த ஒரு நம்பர் மட்டும்தான் அண்டர்லைன் பண்ணிக்கணும். இப்படி போட்டு கோடு போட்டுங்க. ஓகே 2 0 இருக்கா? 2 நம்பர். 3 0 இருக்கா? 3 நம்பர். இப்போ நீங்க அண்டர்லைன் பண்ணது ரிமைண்டர். ஓகே அந்த பக்கம் நீங்க மீதி இருக்கு பாருங்க, இது என்னது? அவ்வளவுதான்மா. இது ரொம்ப சிம்பிளா இருக்கா? ஸோ இது 38 384 3842. புரிஞ்சிடுச்சா? எத்தனை 0 இருக்கோ அதை அண்டர்லைன் பண்ணிங்க, அதான் ரிமைண்டர். மீதி இருக்கிறத கோஷன்ட்ல எழுதிருங்க. நீங்களா எந்த நம்பரும் சேர்க்க கூடாது, இருக்கிற நம்பரை அப்படியே எழுதணும். சரியா? ஓகே ஓகே அடுத்தது போயிடலாமா? டிவைடிங் லார்ஜ் நம்பர்ஸ். பெரிய நம்பரை டிவைட் பண்றோம். 1 3 2 7 8 டிவைடட் பை 25. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு நீங்க ஒன்னொன்னா லாங் டிவிஷன் மெத்தட் தான் பண்ணணும். கரெக்டா? 25 13 இருக்கு, 1 இருக்கு போகாது, 13 இருக்கு, 1 3யும் போகாது. கரெக்டா? அப்போ 1 3 2 எடுத்துக்கணும். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நீங்கள் 25 டேபிள்ஸை எழுதணும், சைடில் எழுதி வச்சுக்கணும். அப்போ தான் பண்ண முடியும். சரியா? 25 × 5 125. அப்புறம் மைனஸ் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு இதை கீழே இறக்கணும். 77 வருது. 77 வந்து 25 3s are 75. 77 - 75 2. 8 கீழே இறக்கணும். 28. ஸோ 25 1s are தான் 25 போகும். ஸோ ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு இந்த டிவிஷனில்? என்ன கிடச்சிருக்கு ரிமைண்டர்? சாதனை 3. கடைசியாக கிடைச்சது ரிமைண்டர். ஸோ இதை செக் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? 25 × 531 + 3 பண்ணா நமக்கு 13278 கிடைக்கணும். புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிடுச்சா? ஓகே அடுத்தது இத ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு நான் பேக் அடுத்தது பாருங்க. எக்ஸாம்பிள் 14. 7612 டிவைடட் பை 124. ஓகேவா? அதே மாதிரி தான் இதில் நீங்கள் 124 டேபிள்ஸை எழுதி தான் ஆகணும். சரியா? எழுதி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சைடில் எழுதணும். 126 124 × 1 124 × 2 அந்த மாதிரி எழுதணும். ஓகேவாம்மா? ஓகே இதில் ரிமைண்டர் எவ்வளோ கிடச்சிருக்கு இந்த இதில் எக்ஸாம்பிள் 14ல்? 48. எவ்வளோமா கிடச்சிருக்கு ரிமைண்டர்? 48. செக் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? ஈக்குவேஷன் சொல்லுங்க. 124 × 61 + 48. வெரி குட். அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? ஈஸி தானே? ஈஸி. ஓகே அங்கே கீழே யாரு? அதுதான் சாதனாவா? கீழே கீழே அந்த பிக்சரில் இருக்கிறது. சரி ஓகே அடுத்தது 6C பாருங்க. 6C எனக்கு வந்து ஈஸி தான்.
டக்கு டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சாதனா நீங்க ஏ சொல்லுங்க. ஆன்சர் என்ன? தயவு செய்து இந்த மூட்டை வச்சிருப்பா. சரி சொல்லுங்க சாதனா. ஏக்கு என்ன ஆன்சர்? 21. வெரி குட். கௌஷிக் பி 0. எழுதிக்கங்க அப்படியே 0. சி சாதனா சொல்லுங்க. அழகா எழுதுறேன். 0. சி சி 1. 1. வெரி குட். கௌஷிக் டி 100. 2 0 இருக்கு. அப்ப கோஷன்ட் என்ன வரும்? 188 ரிமைண்டர் 70 70. வெரி குட். எழுதிக்கோ அதை. அதுக்கு மேலேயே எழுது. கியூ ஆர்னு போட்டுக்கோ. புரிஞ்சிருச்சாமா? டி டில சொல்லுங்க. கோஷன்ட் என்ன வரும்? ரிமைண்டர் என்ன வரும்? 2 0 இருக்கு. சொல்லுங்க. கோஷன்ட் என்ன வரும்? ரிமைண்டர் என்ன வரும்? Quotient 1887. இப்போதானே நான் போட்டு காமிச்சேன். 2 0 இருக்கு. அப்ப ரிமைண்டர் என்ன வரும்? கோஷன்ட் என்ன வரும்? அண்டர்லைன் பண்ணணும்னு சொன்னேன்ல. 2 0க்கு நீங்க 2 நம்பர் தானே அண்டர்லைன் பண்ணணும். அப்ப கோஷன்ட் என்ன வரும்? 188. வெரி குட். 188 தான் கோஷன்ட். ரிமைண்டர் என்னது? 70. அவ்வளவுதான்மா. சிம்பிள் தான். இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே. இ பாருங்க. இ வந்து நீங்க போட்டு தான் பார்க்கணும். எஃப்பும் போட்டு தான் பார்க்கணும். ஜி ஹெச் சொல்லுங்க. சாதனா நீங்க சொல்லுங்க. ஹெச் கோஷன்ட் எவ்வளோ, ரிமைண்டர் எவ்வளோ நீ எழுதிடுறேன் மேலே. சொல்லாம எழுது. கோஷன்ட் 9434. 9434. வெரி குட். 9434 கோஷன்ட். ரிமைண்டர் 2. வெரி குட். ஐஇஜேஹெச்ல நீங்க தான் போடணும். ஐஜேகே. எல் சொல்லு கௌஷிக். ம் இதோ இருக்கு. கீழே எழுது. கோஷன்ட் 9. ரிமைண்டர் இல்ல 415. புரிஞ்சிச்சாமா சாதனா? புரிஞ்சிருச்சு uncle. ஓகே வெரி குட். அடுத்தது பாருங்க. எக்ஸாம்பிள் 2. கான்செப்ட் செக் 6ல 2. ஈக்குவேஷன் மட்டும் பாருங்க. a sports car travels 120 km in an hour. ஒரு மணி நேரத்துல 120 km வந்து ஃபாஸ்ட்ல போகுது. in how many hours it will cover 2520 km if it travels at the same speed. அதே ஸ்பீட்ல போனா எவ்வளோ மணி நேரத்துல 2520 கிலோமீட்டருக்கு வந்து ரீச் ஆயிடுவாங்க? 120 120 120 120. அப்ப என்ன பண்ணணும்? டிவிஷன். 2520 தான் டோட்டல். ஸோ 2520 டிவைடட் பை 120. பாட்டு கிளாஸ் இருக்காடா முடி? பார்த்தா ஐயோ. சரி விடுமா. அடுத்தது a movie hall has 256 seats. அப்ப டோட்டல் என்னது? 256. அதுக்கு மேலலாம் சீட் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. கரெக்டா? 256. how many houseful shows? ஹவுஸ்ஃபுல்னா என்னது? அண்டர்லைன் பண்ணுங்க. எல்லா சீட்ஸ்லயும் ஆள் உட்கார்ந்திருப்பாங்க. அதானே ஹவுஸ்ஃபுல்ல? ஓகே. shows are needed to sell ஓகே 6400 tickets. அதாவது 6400 டிக்கெட்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக ஓட்டினாங்கன்னா எத்தனை ஷோ ஓட்டணும்னு கேட்குறாங்க. அதாவது 256 பார்த்துட்டு போயிட்டாங்க. 256 அதே மாதிரி இவங்க விற்றுக்கிட்டே இருப்பாங்க டிக்கெட். அப்போ எவ்வளோ விற்க முடியும்னு கேட்குறாங்க. எத்தனை ஷோ? டிவிஷன் 6400 டிவைடட் பை 256. இதில் மேபி ரிமைண்டர் கிடைச்சாலும் கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? நீங்கள் போட்டு தான் பார்க்கணும். ரிமைண்டர் கிடைச்சா என்ன அர்த்தம்? அந்த டிக்கெட் மட்டும் மீதி இருக்கும், அவ்வளோதான். அந்த ஷோ அவங்களால ஃபுல்லாக ஓட்ட முடியாது. புரிஞ்சிருச்சா? ஓகே. அடுத்தது a chocolate factory made 34780 chocolate bars in a month. ஒரு மாசத்துல 34780 34780 சாக்லேட் பண்றாங்க. எல்லாத்தையும் பாக்ஸ்ல பேக் பண்ணிட்டாங்க. ஓகே. ஆனா ஒரு பாக்ஸ்லயும் 20 பார்ஸ் போடுறாங்க. 20 சாக்லேட்ஸ் ஒரு பாக்ஸ்லயும். அப்போ எத்தனை பாக்ஸஸ் அவங்க பேக் பண்ணியிருப்பாங்க?
20 20 20 20 20 அந்த மாதிரி போகும்போது என்ன பண்ணணும்? division 3 4 7 8 0 divided by 20. இது பண்ணா நமக்கு வந்து எத்தனை பாக்ஸ்னு கிடைச்சிரும். இதுல ரிமைண்டர் வராது. இதான் வந்து ஈவன் நம்பர். ஓகே, லாஸ்ட் பாத்துடலாமா? The government distributed 10,150 bulbs. பல்ப்னா என்னது? பல்ப் லைட். அது ஒன்று பார்ப்போம். In 35 villages equally. அதாவது கவர்மெண்ட் கையில வந்து 10,150 பல்ப்ஸ் வச்சிருந்தாங்க. 35 கிராமம் இருக்கு. 35 கிராமத்துக்கும் ஈக்குவலா கொடுக்குறாங்க டிவைட் பண்ணி. அப்போ என்ன பண்ணணும்? நமக்கு இதுலயே கிடைச்சிச்சு, டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ டிவிஷன் 10150 divided by 35. இது பெரிய நம்பர்மா. இது நீங்கள் சைடில் டேபிள்ஸ் எழுதியே தான் போடணும், வேறு வழி இல்லை. சரியா? பொறுமையாக நீங்கள் 35 1s 35 2s எழுதி தான் போடணும். ஓகேவா? ஓகே, அடுத்தது ஷார்ட் டிவிஷன். லாங் டிவிஷனுக்கும் ஷார்ட் டிவிஷனுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ நான் வந்து பண்ணி காமிச்சேன்ல டிவிஷனில். ஓகே, 1s அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிறது லைட்டாக சின்னதாக எழுதி 2s அந்த மாதிரி பண்ணுறது தான் ஷார்ட் டிவிஷன். ஃபுல்லாக உட்காந்துட்டு எழுதிட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், எக்ஸாம்பிள் 15ல் என்ன பண்ணியிருக்காங்க? 1 2 5 6 டிவைடட் பை 15 5 கீழே பாருங்கள் ரைட் சைடில் என்ன பண்ணியிருக்காங்க? 5ஆல் டிவைட் பண்ணுறாங்க. 1 வந்து போகுமா? 1 2 5 6 இருக்கு. 1 போகுமா? போகாது. பக்கத்தில் இருக்க 2 சேர்த்துக்கிறாங்க. இப்போ என்னது? 12. 5 2s 10. கரெக்டா? சரி இருங்க, இதில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நான் உங்களுக்கு ஈஸியாக போட்டு காட்டுறேன். ஆமாம், அதில் புரியல. ஓகே, ஒரு நிமிஷம் இருமா, நான் ஷேர் பண்ணிட்டு காமிக்கிறேன். அதை நீங்கள் பெருசாக இது பண்ணாதீங்க, அதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே மாதிரி இருக்கலாம். ஓகே, சொல்லுங்க, நம்பர் என்னது? 1 2 5 6 அப்புறம் டிவைடட் பை 5. டிவைடட் பை 5 போட்டுக்கலாமா? நம்ம டிவைடட் பை 5 இதுவும் டிவைடட் பை 5 தானே, போட்டுக்கலாமா? இப்போ பாருங்க 5 1 போகுமா? போகாது. சாதாரண ஸ்க்ரீனை மட்டும் பாருங்க, அங்கே வேணாம், இதை மட்டும் பாருங்க. 12 போகுமா? போகும். ஸோ என்னது? 5 2s 10 10 11 12 ரெண்டு ரிமைண்டர் இருக்கா? அதை இங்கே போட்டுக்கணும். அதாவது இங்கே 25ன்னு வரும். இதை ரெண்டு சேர்த்து படிக்கணும். 25 இப்போ 25 வந்து 5 எத்தனை டைம்ஸ் போகும்? ஓகே, இப்போ என்ன வரும் நமக்கு? 5 5s 25. கரெக்டாக போச்சு, ரிமைண்டரே வராது. கரெக்டா? அடுத்தது 6 மட்டும் இருக்கு. 5 1s 5. கரெக்டா? கரெக்டானே? 5 1s 5. ரிமைண்டர் என்னது? 1. 5 1s 5, பேலன்ஸ் 1 6. அவ்வளோதானே? இப்போ நமக்கு கடைசியாக ரிமைண்டர் கிடைச்சிருக்கு, பக்கத்தில் போடுறதுக்கு எதுவும் இல்லைல்ல. ஓகே, அப்போ இதுதான் ரிமைண்டர். அவ்வளோதான், இதோட நிறுத்திக்கணும். இப்போ கோஷன்ட் என்னது? 251. புரிஞ்சிடுச்சா? இப்போ என்ன எழுதணும் கீழே? கோஷன்ட் 251, ரிமைண்டர் 1. இதை செக் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? 251 into 1 5. ஏன்னா அதால தானே டிவைட் பண்றோம். 5 plus 1 என்ன கிடைக்கும் ஆன்சர் போட்டா? 1 2 5 6. புரிஞ்சிச்சா? ஓகே, அங்க பாருங்க, புக்ல பாருங்க, இதை தான் பண்ணியிருக்காங்க. 251 கிடைக்கும், ரிமைண்டர் 1 கிடைக்கும். இன்டு பண்ணி அது 1 2 5 5 கிடைக்கும். 1 ஆமா, 1 ஆட் பண்ணா 1 2 5 6. வெரி குட். சரியா? ஓகே, கரெக்டாமா? ஓகே, அதுதான் கீழே போட்டிருக்காங்க பாருங்க. கோஷன் 251. ஓகேவா? இது வந்து ரிமைண்டர் வந்து 1 கடைசி லைன்ல போட்டிருக்காங்க பாருங்க. அவ்வளோதான். அந்த 12 25லாம் நம்ம போட்ட மாதிரி தான் போட்டிருக்காங்க, பட் நான் கொஞ்சம் பெருசாக எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இவ்வளோ தான் இதில். ஓகேவா? அடுத்தது எக்ஸாம்பிள் 16 பாருங்க. அதே தான் 2 3 5 2 8ஆல் டிவைட் பண்ணணும், ஷார்ட் மெத்தடு. ஓகேவா? அதை நான் போட்டு காமிச்சிருவேன் இன்னொரு தடவை, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? இல்லைன்னா இது கொஞ்சம் நாள் ஆகுமா இது நீங்கள்? சரியா? நல்லா பண்ணுறதுக்கு. ஆமாம். ஓகே, கொஸ்டின் சொல்லு கௌஷிக்.
2352 divided by 8. சாதனை எனக்கு சொல்லுங்க லைனா 1 by 1 என்னென்ன பண்ணணும்ட்டு. 8 போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் 2 மட்டும் பார்க்கணும். போகுமா? போகாது. 23 எடுத்துக்கணும். கரெக்டா? ஸோ 8 டேபிள்ஸ்ல எவ்வளோ 23 போகும்? சொல்லுங்க. 23 இருக்கு. எவ்வளோ டேபிள்ஸ் எது வரையும் சொல்லுவீங்க? எத்தனை டைம்ஸ் போகும்? 8 டேபிள் சொல்லிக்கிட்டே வாங்க. 8 3s are 20. 8 3s are 23. 8 3s are 23. 8 டேபிள் திரும்ப சொல்லுங்க. 8 3s are 24. 24. அப்போ 8 3s are நம்ம போட முடியாது. ஏன்னா இங்க 23 தான் இருக்கு. கரெக்டா? அப்போ என்ன போடணும்? 8 3. 8 2s are மா 8 3s are போட்டா 24 ஆயிடும். போட முடியாது. நார்மல் டிவிஷன் பண்றீங்களே அதே மாதிரி தான். கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. 8 2s are 16. கரெக்டா? ஓகே. பேலன்ஸ் என்ன கிடைச்சது? 17 18 19 20 21 22 23. 7 கிடைச்சிருக்கா? 7 இந்த 5 ஓட சேர்த்துக்கணும். 75 வந்துருமா? இப்போ 8 டேபிள்ஸ்ல யோசிக்கணும். 75 எப்போ வரும்? வரும். ஏன் வராது? நீ சொல்றா. 8 10s are 80 தானடா. 80 க்கு முன்னாடி வரணும்னா சொல்லு என்ன வரும்? என்ன போடணும்? 75 க்கு 9s are 70. சொல்லுங்க சாதரா என்ன போடணும்? 8 9s are 72. 72. வெரி குட். சோ 8 9s are 72 வா? ஆனா நமக்கு கரெக்ட்டா போகல. சோ ரிமைண்டர் என்னது? 73 74 75. 3 கிடைச்சிருச்சா ரிமைண்டர்? அப்போ இங்க 32. இங்க 3 போட்டோம்னா 3 and 2 என்ன சேர்ந்ததுன்னா 32. 32 வா? ஓகே. இப்போ பாருங்க சொல்லுங்க. 32 எப்படி 8 டேபிள்ஸ்ல எவ்வளவு டைம் போகும்? 8 4s are 32. அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். ரிமைண்டரே கிடையாது. ரிமைண்டர் 0. சோ இதுக்கு ஆன்சர் என்னது? வெறும் கோஷன்ட் மட்டும்தான். 294. அவ்வளவுதான். ரிமைண்டர் கிடையாது. சோ இதுக்கு நம்ம செக் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்? 294 into 8. 8 into 294 or 294 into 8 equal to 2352 கிடைக்கும். கரெக்டா? ஏன்னா ரிமைண்டர் கிடையாது. அதனால நம்ம ப்ளஸ் பண்ணல. ஓகேவா? அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சாமா? புரிஞ்சிருச்சாங்க. ஓகே. அவ்வளவுதான்மா. இதுதான் ஷார்ட் மெத்தட். கான்செப்ட் செக் 6D பாருங்க. ஷார்ட் டிவிஷன்ல உங்களை பண்ண சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க 2 2 2 இருக்கா? ஸோ என்ன வரும்? 6 3s are 18. கரெக்டா? 22. 6 3s are 18. ஏன்னா 6 4s are 24 ஆயிடும். வராது. கரெக்டாடா கௌஷி? 6 3s are 18. 3 போட்டுக்கணும். 18க்கு அப்புறம் 19 20 21 22 4 வருது. ரிமைண்டர் அந்த 4 வந்து 2க்கு முன்னாடி போட்டுக்கணும். 42. ஸோ 6 7s are 42. அவ்வளோதான். ஆன்சர் வந்து என்னது? 27. கரெக்டா? இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே போடணும் ஒன்று ஒன்றா. புரிஞ்சிருச்சாமா? கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. நார்மல் டிவிஷன் பண்ணுறதே தான். ஆனால் கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் பண்ணுறீங்க இதை. புரிஞ்சிச்சா கௌஷி? ஓகே. 0 போட்டுக்கணும்டா ஃபர்ஸ்ட் இதில். இப்படி 27 இங்கே எழுதக்கூடாது. ஏன்னா 2 வந்து போகாதுல்ல. 2 வந்து போகாதுமா. அதனால 2க்கு கீழே ஃபர்ஸ்ட் 0 போட்டுக்கணும். அவங்க மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க அதே மாதிரி. அப்புறம் ரெண்டாவது டிஜிட்டுக்கு நேருக்கு நேராக எழுதணும். புரியுதாடா? ஓகே. ஃபர்ஸ்ட் இது போயிடுச்சுன்னா நீங்கள் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சி இருக்கு பாருங்க. சியில் 0 வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பரே 9. பிக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் 9. 7 டேபிள்ஸில் போகும். 7 1s are 7 போட்டுருவீங்க. அதில் 0 வராது. 1 வரும். புரியுதா? பேலன்ஸ் 2 20. 2 இருக்கு சின்ன நம்பர். அதனால ஓகே. செகண்ட் பாருங்க. 9 students together collected 1161 clothes for donation.
டொனேஷன்னா என்னது? donate யாராவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது. ஓகேவா? இல்லாதவங்களுக்கு வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் கூட பழைய துணியெல்லாம் நம்ம கொடுப்போம்ல யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு, அதுதான் டொனேஷன். சரியா? ஓகே, 9 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, வீடு வீடாக போயிட்டு 1161 clothes வந்து கலெக்ட் பண்ணுறாங்க டொனேஷனுக்கு. இஃப் தே கலெக்டட் த சேம் நம்பர் ஆஃப் clothes, how many clothes did each student collect? அதாவது மொத்தமாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க? 1161. எத்தனை பேர் சேர்ந்து? 9. எல்லாருமே ஈக்குவலான அமௌண்ட்டு தான் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணால் ஒரு ஆளும் எவ்வளோ கலெக்ட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. அவ்வளோதான். ஸோ அடுத்தது, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 cities. ஒரு சிட்டிக்கும் இன்னொரு சிட்டிக்கும் 1878 கிலோமீட்டர். A man decided to walk from one city to another. அதாவது ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு அவர் நடந்தே போகிறன்றாரு. ஓகேவா? ஒரே நாளில் போக முடியுமா? முடியாது. இஃப் he walks 22 கிலோமீட்டர் a day, அதாவது அவர் என்ன டிசைட் பண்ணுறாருன்னா, நான் ஒரு நாளும் 22 கிலோமீட்டர் நடக்கிறேன். அப்போது எத்தனை நாளில் அவர் இன்னொரு சிட்டி அந்த சிட்டியை போய் சேருவார்? 22 கரெக்ட் தானே? அப்போ என்ன பண்ணணும்? டிவைட் 1878 டிவைடட் பை 22 பண்ணால் அவர் எத்தனை நாளில் போய் சேருவார்னு தெரியும். புரிஞ்சுதாம்மா? இதில் இன்கேஸ் வந்து உங்களுக்கு ரிமைண்டர் கிடைச்சதுன்னா என்ன அர்த்தம்? அந்த மீதி நாளில் வந்து அவர் மேபி பாதி நாள்லேயே போயிடுவார். காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் முன்னாடியே போயிடுவார், இல்லை மத்தியானத்துக்கே போயிடுவார். அது வந்து ரிமைண்டரில் வரும். கரெக்டா? ஓகே, அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் கோஷன் ரிமைண்டர் எழுதணும். அதனால நீங்கள் கடைசியாக வந்து ரிமைண்டரில் கொஞ்சம் இருந்தாலும் அதுக்கு அவருக்கு ஒரு நாள் தேவைப்படும்ல. ஸோ அந்த டேவும் சேர்த்துக்கணும். புரிஞ்சிடுச்சாம்மா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 22 கிலோமீட்டர் வந்து நீங்கள் போகணும். சாதாரண யோசிச்சுங்க, அங்கே பார்க்காதீங்க. 22 கிலோமீட்டர் வந்து நீங்கள் நடக்கணும். சரியா? இப்போ ஒரு நாளைக்கு உங்களால் 5 கிலோமீட்டர் தான் நடக்க முடியும். எவ்வளோ நடக்கணும்? நீங்கள் எவ்வளோ தூரம் போய் நடக்கணும்? 22 நடக்கணும். 5 கிலோமீட்டர் தான் உங்களால் ஒரு நாள் நடக்க முடியும். அப்போ எத்தனை நாள் ஆகும் நீங்கள் அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு, அந்த சிட்டியை ரீச் பண்ணுறதுக்கு? எவ்வளோ? தப்பு சொல்லுங்க சாதனா. 22 கிலோமீட்டர். சொல்லுங்க சாதனா, எவ்வளோ நாள் ஆகும்? உங்களுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும்? ஈஸினா ட்ரை பண்ணுங்க. ஒரு நாள் 5 அந்த மாதிரி போவீங்க. அப்போ எத்தனை நாள் தேவைப்படும் உங்களுக்கு? 4 நாள். 4 டேஸ்ல நீங்க எவ்வளவு தூரம் போயிருப்பீங்க? 20. ஆனா நீங்க எவ்வளவு தூரம் போகணும்? 22. அப்போ எத்தனை நாள் தேவைப்படும்? 5. அதாவது 5th டேல தான் உங்களால வந்து 22 ரீச் பண்ண முடியும். கரெக்டா? அதை தான் இங்க சொல்றாங்க. உங்களுக்கு கிடைச்ச கோஷன்ட் ரிமைண்டர் இருந்ததுன்னா ஒரு நாளை சேர்த்துக்கங்க. அவ்வளோ நாள் உங்களுக்கு தேவைப்படும். 4 நாளில் போக முடியாது. கரெக்டாக? 22 5வது நாள் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ 5 டேஸ்ன்னு சொல்லணும். புரியுதா? ஈவன் தான் 5th டேல நீங்கள் பாதி நாள்லையோ இல்லை கொஞ்சம் சீக்கிரமாக போனாலும், ஆனால் 5வது நாள் உங்களுக்கு தேவைப்படும். அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ 4th பாருங்க. A factory manufactures 21,441 nails in a week. Nailsனா என்னது? என்ன சொல்லுங்க? நெயில்ஸ் என்னது? அதான் நகத்தை ஃபேக்டரியில மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களா? ஆமா, நெயில்ஸ்னா என்னது சாதனா? ஆணி அடிப்பாங்கல்ல செவுத்துல எல்லாம், அதுதான் நெயில்ஸ். சரியா? If every day the same number of nails are manufactured, அதாவது ஃபேக்டரியில் 21,441 நெயில்ஸ் எவ்வளோ நாளில் பண்ணுறாங்க? ஒன் வீக்கில் பண்ணுறாங்க. அப்போ சேம் டே வந்து ஒரு நாளில் சேம் நம்பர் ஆஃப் நெயில்ஸ் வந்து பண்ணாங்கன்னா அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? டிவைடட் பை என்ன வரும்?
அங்கே நம்பரே கொடுக்கல பாருங்க, என்ன வரும்? டிவைடட் பை கீவேர்டு என்னது? என்ன? வீக். அண்டர்லைன் பண்ணுங்க, வீக் ஒரு வாரம். அப்போ ஒரு நாள் எவ்வளோ வரும்? எந்த நம்பரால் டிவைட் பண்ணணும்? டிவைடட் பை 7. ஏன்னா 7 days in a week. கரெக்டா? 7. அவ்வளோதான். 21441 டிவைடட் பை 7 பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஈஸி தானே? ஓகே, அடுத்தது சேலஞ்ச் பாருங்க. லாஸ்ட் இதுதான். அட் அ போட்டிங் சைட், போட்டிங்னா ஒன்றும் இல்லை, போட்டிங்லாம் பண்ணுவாங்களா அதுதான். தேர் வேர் 6 பேடில் போட்ஸ். பேடில் போட்ஸ்னா என்னது? ரெண்டு சைடும் இப்படி இருக்கும், இங்கே பாருங்க இப்படி பண்ணுவாங்கல்ல, அதான் பேடில் போட்ஸ். இப்படி ரெண்டுத்தையும் கையில் துடுப்பு இருக்கும்ல, தட்டி தட்டி போவாங்களா, அதுதான் பேடில் போட்ஸ். இன் ஈச் போட் 4 people could take a ride. அதாவது ஒரு போட்லேயும் 4 பேர் உட்காரலாம். மொத்தம் எத்தனை போட் இருக்கு? 6 போட் இருக்கு. 6 போட்டு, ஒரு போட்லேயும் 4 பேர் உட்காரலாம். ஓகேவா? ஓகே. ஆன் சண்டே 840 people bought tickets to ride a boat. அதாவது சண்டேல வந்து 840 people எல்லாரும் டிக்கெட் வாங்கி வச்சிருக்காங்க கையில, போட் ரைடு போறதுக்கு. சரியா? அப்போ எவ்வளோ ட்ரிப்பு வந்து அவங்க வந்து how many trips did each boat make it? All the boats made an equal number of trips. அதாவது ஒரு போட்டும் எவ்வளோ ட்ரிப் அடிச்சிருக்கும்னு கேட்குறாங்க. 6 போட் இருக்கா? 6 போட்லையும் வந்து ஒரு போட்ல எத்தனை பேர் உட்காரலாம்? 4 பேர். அப்போ ஒரு ட்ரிப்புக்கு எத்தனை பேர் போவாங்க? 6 போட் இருக்கு, 4 பேர் உட்கார்றாங்க. 6 போட்டு ஒன்னா தான் போயிட்டு ஒன்னா வரும். அப்போ எத்தனை பேர் போவாங்க? ஒரு ட்ரிப்ல எத்தனை பேர் போவாங்க? 6. ஒரு போட்ல 4 பேருமா? 6 போட் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? எத்தனை பேர் இருப்பாங்க மொத்தம்? ஒரு ட்ரிப்பு போகும்போது எத்தனை பேர் இருப்பாங்க? 6ஆ? இங்க பாருங்க, 1 2 3 4 5 6 போட்ஸ் இருக்கு. ஒரு போட்லயே 4 பேர் ஏறுறாங்க. அப்போ ஒரு ட்ரிப்புக்கு எத்தனை பேர் போவாங்க? என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணுமா? 6 into 4 எவ்வளோ? 6 into 4 24. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 24. அப்போ ஒரு ட்ரிப்புக்கு 24 people வந்து போவாங்க. கரெக்டா? அப்போ 6 4s are 24. 24 people ஒரு ட்ரிப்புக்கு. இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 840 people இருக்காங்க. அப்போ எத்தனை ட்ரிப்பு போகணும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? 24 போய் 840 ரீச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? 840 டிவைடட் பை, சொல்லுங்க, 840 டிவைடட் பை 24. மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண. அப்படி சொன்னியா நீ? சரி, 840 டிவைடட் பை 24 பண்ணீங்கன்னா எத்தனை ட்ரிப்புன்னு வந்துடும். அவ்வளோதான். ஈஸியா? ஓகே. 840 டிவைடட் பை 24ல நீங்கள் தான் போடணும். 24 வந்து 48, 96 வந்துடும். 24 3s are எவ்வளோ? 72. பேலன்ஸ் 12, 120. ஸோ 24 5s are 120. ஆன்சர் என்னது? 35. எங்க எழுதுற நீ? பண்ணி ஓகேவா? புரிஞ்சிருச்சா? இந்த டிவிஷன் நமக்கு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். போட்டு ட்ரை பண்ணணும். சரியாம்மா? ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது என்ன பண்ணுங்க, 4 கான்செப்ட் செக் இருக்கு சேலஞ்சோட சேர்த்து. சரியா? 4 கான்செப்ட் செக் இருக்கு. 4ஐயும் நோட்டில் கொஞ்சம் ஒரு நாள் ஒன்று போடுற மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்புறம் புக்கில் இருக்கிறதையும் சேர்த்து பண்ணுங்க. புக்கில் இருக்கிறத புக்கில் பண்ணுங்க. கான்செப்ட் செக்கை வந்து கிளாஸ் ஒர்க்கில் பண்ணுங்க லைனாக. ஓகே? பண்ண அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூலில் நடத்தும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சரியா? ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க, வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா? ஈஸி தானம்மா? ஈஸியா? ஓகேம்மா. சமத்தா படிக்கணும், சமத்தா இது பண்ணணும். போட்டு பாருங்கள். நான் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் நடுவில் நான் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புகிறேன். அதையும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது. ஓகே?
நெக்ஸ்ட் டைம்ல நம்ம மேக்ஸில் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? எந்த மார்க்கும் விடக்கூடாது. ம் சரி, ஓகே, பாய்மா. படிங்க சமத்தா. Bye.